வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சு. எஸ், போன தடவை வந்திருந்தப்ப லைட்டு, இந்த லைட்டு போடவே இல்லை. அங்கே உள்ள லைட்டு தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. இருந்தாலும் இருட்டுக்குள்ள நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் புது லைட் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோட பழசு லைட் வந்து உடஞ்சிருச்சு. புது லைட்டு டிமார்ட்ல போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரதுல நேரம் ஆயிடுச்சு. போன தடவை என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இவங்க மகேஸ்வரி சத்யராஜோட மனைவி, அவங்களுக்கும் விக்ரமனுடைய மனைவி ஜெயப்பிரியாவுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். கரெக்டா இருக்கா? பாடல் என்னென்ன உண்டு அப்படிங்கறத போட்டிருந்தேன். இன்னும் அதுல நிறைய, கொஞ்சம் தான் நான் போட்டிருந்தேன். இன்னும் நிறைய பாடல்கள் கேட்கலாம். அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்னங்கிறது தெரியல. எனக்கு எந்த மெசேஜும் கிடைக்கல. நானும் அதை கவனிக்கவும் இல்லை. நான் என்னுடைய காலேஜ் இதுலயே நான் இருந்துட்டேன். சரி, இன்னைக்கு நான் திங்கக்கிழமையிலேருந்து எங்களுக்கு இன்டர்னல் எக்ஸாம் ஆரம்பமாகுது. சரி, இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது வேலையே ஓடலை, படிப்பும் ஓடலை, ஒன்றும் ஓடலை. சரி, இதை முதல்ல என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதுல எனக்கு நிறைய நினைவுகள், நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ அதையும் நான் பகிர போறேன். போனதுல வந்து தங்க பதுமை ஒன்று சதுராடுது. இன்னும் விஜயகாந்த் வந்து நான் வந்து மேடையில் ஆடுற மாதிரியும் விஜயகாந்த் கீழே இருந்து பாக்குற மாதிரியும் அந்த சம்பவம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் எப்போதும் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, எப்போதும் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய வழக்கம் உண்டு விஜயகாந்துக்கு. அது வந்து கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்துல திருநாவுக்கரசு பள்ளி, அங்க தம்புசாமி வாத்தியார் தான் குருசாமி. அவர் மூலமாக தான் இவங்க வந்து எப்போதும் போவாங்க. அங்கதான் எனக்கு ராஜுவை எனக்கு தெரியும். ராஜு வந்து எனக்கு ஈர்ப்பு வந்து முதல்ல படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் ராஜு கூட ஃப்ரெண்டு. அழகர்சாமி நாயுடு இந்த பக்கம் எனக்கு ஃப்ரெண்டு. மதுரையில வந்து அழகர்சாமி நாயுடு ஃப்ரெண்டு. மாடி மங்களேஷ், என்ன பேருன்னு தெரியலையே, வாசிச்சிருக்கேன். வணக்கம் 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 வணக்கம். உங்க பேர் என்ன இருக்குன்னே கண்ணு தெரியல. வணக்கம். அதுல வந்து தம்புசாமி வாத்தியாரோட இந்த பக்கம் நான் வந்து திருநெல்வேலி திருமங்கலத்துல படிச்சுட்டு இருப்பேன் இல்லையா, மதுரை திருமங்கலம். அங்க ஆர் செல்வராஜ், புலமை பித்தன், திருலோகச்சந்தர், பஞ்சு அருணாசலம், சங்கர், இவரெல்லாம் காட்டுது. பாலு மகேந்திராவெல்லாம் காட்டுது. இயக்குனர் மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாலச்சந்தர், நிறைய இயக்குனர்கள். ஹிந்தியில இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, பெங்காலி இயக்குனர் எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் வந்து என்னை பார்க்க வருவாங்க. அதெல்லாம் இப்ப எனக்கு காட்டுது. இப்போ இப்படி இங்க எனக்கு அழகர்சாமி நாயுடு இந்த பக்கம் கூடி ஃப்ரெண்டு. இங்க வந்து எனக்கு தம்புசாமி வாத்தியார் மூலமாக ராஜு இங்க கட்டுக்கட்ட வரும்போது எனக்கு ராஜு ஃப்ரெண்டு. அப்ப அழகர்சாமி நாயுடு தொடும்போதும் சரி, ராஜு தொடும்போதும் சரி, ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அழகர்சாமி நாயுடு கிட்ட வந்து ஒரு தடவை நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கா நான் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து, மங்களேஸ்வரன் என்னோட பேருங்க. நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வீடியோ பாருங்க.
அப்ப அழகர்சாமி நாயுடு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வந்து அவரை தொடும்போது தெரிஞ்சது, நாயுடு சார் உன்னோட பையன் நடிகரா வருவானே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப இவருடைய கற்பனையில என்ன போச்சு அப்படின்னா, இவர் ராஜுவுக்கு வந்து நாகராஜன் ஒரு அண்ணா உண்டு, நாகராஜன் சொல்லிட்டு ஒரு அண்ணா உண்டு. அவரு இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவனை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்பாடு போயிட்டேன். அதற்கப்புறம் வந்து இங்க ராஜு கூட நான் சுத்திட்டு இருப்பேன். இங்க ராஜு கூட மதுரை அங்க இங்க அவன் என்ன ஊரை சுத்த கூட்டிட்டு போவான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ சினிமா படம் விநியோகஸ்தர் வந்து மர்கூஸ்ங்கிறவர் இருக்கிறாரு. மர்கூஸ் கிட்ட வந்து மர்கூஸ் என்ன கூப்பிட்டு கேட்க, நீ ஒருத்தருக்கா சொல்லிட்டு இருக்கியே, நீ இந்த இவனை கூட்டி சுத்திட்டு இருக்க பத்தியா? அப்ப ராஜுட்ட வந்து சொல்றாரு, விஜய் நீ ஒரு இடமா இந்த இவளை கூட்டி நீ சுத்திக்கிட்டு இருக்கேல்ல, உன் எதிர்காலம் என்னன்னு இந்த பொண்ணுகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் ஒரு குழந்தை, அது சும்மா என்னமோ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, எனக்கும் அந்த குழந்தைய பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, சும்மா சுத்திட்டு வரேன், என்னமோ தெரியல இந்த குழந்தைய பார்க்கும் போல எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு ராஜு சொல்றான், விஜயராஜு. அப்போ வந்து கேட்கும்போதுதான், இல்ல அவ இந்த குழந்தைய ஃபியூச்சர்லாம் சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு கூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவன் பாட்டு போயிட்டான் வழியில. அப்ப இவர் என்ன மர்கூஸ் என்ன கூப்பிட்டு கேட்கிறாரு, இவன் என்னமா வருவான் நீ சொல்ல, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, நீ சொல்ல அவன் என்னமா வருவான், சினிமா நடிகரா வருவான் அப்படின்னு. என்ன சொல்ற நீ? ஆமா அப்படின்னு, சினிமா நடிகரா வருவான் அப்படின்னு அவரை கூப்பிட்டு சொல்ற, நீ நடிகரா வருவான்னு இவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ நடிகரா வருவா, நீ நடிக்க போலாம். அதுக்கப்புறம் தான் இவன் நடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கான். அது வரைக்கும் ராஜுவுக்கு என்கிட்ட இப்படி நான் ஒரு கைராசிக்காரிங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் என்னெல்லாம் நடக்கிறானோ அதெல்லாம் நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ராஜுவுக்கு தெரியாது. இப்படி ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த தம்புசாமி வாத்தியாரோட அந்த கட்டுங்கட்டு போறதுக்கு முன்னாடி சமூகல சார் வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஐயப்பன் நாடகம் போடுவாங்க. மேடை போட்டு அந்த பிள்ளையார் கோவில் அந்த திடல்ல வந்து ஐயப்பன் அந்த பாய்ஸ் ஸ்கூல் பசங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இந்த ஐயப்பன் நாடகம் போடுவாங்க. பொம்பளை வேஷம் போட்டுட்டு ராணி மாதிரி பொம்பளை வேஷம் ராணி மாதிரி போட்டு ஐயப்பன் நாடகம் போடும்போது அதுல மோகினியாக, அதாவது ஐயப்பன் அவதாரம் எடுப்பதற்கு முன்னாடி மோகினி டான்ஸ் ஒண்ணு வரும் இல்லையா, அந்த மோகினி டான்ஸுக்கு தங்க பதுமை ஒன்று சதுராடுது அப்படிங்கிற பாட்டை நான் ஆடுவேன். இவன் மாலை போட்டுக்கிட்டு ப்ளூ அண்ட் ப்ளூ வெள்ளி கையிலையும் நீல கையிலையும் நீல சட்டையும் போட்டுட்டு நெத்தியில சொந்தமெல்லாம் போட்டுட்டு ராஜு இங்க கீழே நிற்பான், மேடையில கீழே நிட்டு கை கட்டிட்டு பார்த்துட்டு இருப்பான் ராஜு. அப்போ நான் வந்து தங்க பதுமை ஒன்று, அப்பெல்லாம் அந்த படம்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்போ இந்த பாட்டுக்கு ஆடணும்னு பழைய காலத்துல டேப் ரெக்கார்டு எடுத்துட்டு வராங்க, அந்த பாட்டை போடுவோம் அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டை போடுறேன். டான்ஸ் நானா கம்போஸ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கேன். நானா கம்போஸ் பண்ணினேன் அப்படிங்கிறது ஆணவத்தை சொல்லல, எனக்குள்ள நடன திறமை இருக்கு அப்படிங்கிறத தட்டி எழுப்பினது கோமாக்கா. கோமாக்கா தான் என்னுடைய குரு. எனக்குள்ளேயே திறமை இருந்தாலும் அந்த திறமையை நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம அதை வாங்கணும். அதுதான் ஏகலைவன் சொல்லுது. ஏகலைவன் வந்து குருவின் பண்றத டைரக்டா கத்துக்காம குரு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பார்த்துக்கிட்டே இருந்து கத்துக்கிட்டு தானாக முயற்சி பண்ணி கத்துக்கொண்டாலும் அந்த ஏகலைவனுக்கு ஆணவம் என்பது இல்லை. ஏகலை தனக்கு உள்ள அறிவை, தனக்கு உள்ள இந்த அறிவை தனக்குள்ள தூண்டியது யாரு? அந்த துரோணர். மறைமுகமாக தூண்டியது துரோணர். அதனால துரோணரை தான் இவர் குருவாக ஏற்றுக்கொண்டார். அது ஏகலைவனுடைய தன்னடக்கம். இது ஏகலைவன் ஸ்டோரி அப்புறமா போகும், இங்கே நிறுத்திக்கிறேன். அதனால கோமாக்கா எனக்கு தங்கப்பதுமை வந்து இதுல காலங்கள் கழிஞ்சது எல்லாம் கழிந்து அப்பெல்லாம் சுவாமி பண்ணாங்களே தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும், அது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு 2017 தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்பொழுதுதான் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் தான் இந்த பாட்டெல்லாம் நான் பார்ப்பேன். அப்பதான் தங்கப்பதுமை ஒன்று சதுராடுது அப்படிங்கிற பாட்டுக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கேன்னு பார்க்கும்போது சினிமா நடிகை லட்சுமி அந்த பாட்டுக்கு ஆடி இருப்பாங்க, அருமையா ஆடி இருப்பாங்க. போன தடவை அவங்கள பத்தி சொல்லும் போது அந்த விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன், அருமையா ஆடி இருப்பாங்க லட்சுமி மேடம். சதுராடுது அருமையா, அப்படி ஒரு நடனம்னா அது லட்சுமி. அதேதான் சுகாசினி வந்து எந்த பாட்டு ஆடி இருப்பாங்க, அது என்ன, மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற அந்த படத்துல சங்க தமிழ் கவியே போன தடவை ஞாபகம் இல்ல, இப்போ வந்து அருமையா. அப்போ இவன் வந்து
ராஜு வந்து மனதில் உறுதி வேண்டும் படம்னு ஒன்று எடுக்க போறாங்க. அதுல சுகாசினியோட அந்த வேலைக்கார பொண்ணு வந்து கனவு காண்ற மாதிரி ஒரு பாட்டு வரும். அதுல எல்லா கதாநாயகிகளும் வந்து ஆடுவாங்க, எனக்கு கதாநாயகர்களும் ஆடுவாங்க. அதுல சத்யராஜ் வராரு, ரஜினி வராரு. இப்ப என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. பாரதி பாரதி எனக்கு ஆட வராது பாரதி, நீ என்னடா எப்ப பார்த்தாலும் ஆட வராது சொல்லிட்டே இருக்க, உனக்கு ஆட வரும்டா அப்படின்னு. அப்பதான் திருநாவுக்கரசு ஸ்கூல்ல வச்சுதான் அவனுக்கு அந்த நீ ஆடுறா, நீ என்னைய நினைச்சுக்கிட்டே ஆடு அப்படின்னு அந்த பாட்டையும் கொண்டு வந்தான். அதே மாதிரி நான் ஆடி காமிச்சேன். அதே மாதிரி அங்க போய் ஆடிட்டான் அந்த பாட்டுக்கு. ஐயோ வங்காள கடலே. அப்போ அவன்கிட்ட ராஜு விட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, யாரு கூட நீ ஆட போற அப்படின்னு. சுவாசினி கூட அப்படின்னு ராஜு சொன்னான். சுவாசினிக்கே ஆட வராது, நீ ஏன் பயப்படுற, சும்மா ஆடிட்டு வா அப்படின்னு அந்த வார்த்தையே நான் விட்டேன். அப்படியா நிஜமா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சுகாசினி கூட தான் ஆட போற, அவளுக்கு சரியாவே ஆட வராது, நீ ஆடு, யாருக்கும் தெரியாம போயிடும், நீ ஆடிட்டு வா அப்படின்னு ஆச்சு. மனதில் உறுதி வேண்டும் படம் வந்தாச்சு, படமும் வெளியில வந்தாச்சு. சரி ராஜு எப்படி ஆடிருக்கான் பாப்போம், நீ போட அப்படி மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர்கிட்ட அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர் ஓனர் மத்தியானம் போறேன், போயிட்டு போடு அப்படின்னு போட்டுட்டு அங்க போகும்போது போடு ராஜுவோட பாட்டை போடு அப்படின்னு. வங்காள கடலே அப்படி பார்த்தா சுகாசினி அருமையா ஆடி இருக்காங்க. சுகாசினி அருமையா ஆடி இருக்காங்க. இப்படி எடுத்து அதாவது நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கறத அடையாளம் காட்டுவதற்காக இப்படி மூக்கு இப்படி அறுத்து இப்படி போட்டு இன்னொரு பாட்டம் ஆடி இருக்காங்க. அதுல என்ன பாட்டு அப்படின்னா சங்கத்தமிழ் கவியா, அந்த பாட்டம் சுகாசினி தான் ஆடி இருக்கா, பாக்குறியா அப்படின்னு. போடு 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 அப்படின்னு அருமையா ஆடி இருப்பாங்க. சுகாசினி வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தனக்கு டான்ஸ் ஆட வராது, டான்ஸ் ஆட வராது, அதேதான் பாக்கிறாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. டான்ஸ் ஆட வராது, இதேதான் பார்த்திபனும் சொல்லுவாரு, டான்ஸ் ஆட வராது. அவங்களுடைய நடனங்களை ரசித்தது நான். ஆனா நல்லா ஆடுவாங்க. பாக்கியராஜ் உண்மையிலேயே நல்லா டான்ஸ் ஆட வரும். ஆனா இவர் சும்மா சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆட வராது, டான்ஸ் ஆட வராது, அருமையா ஆடுவாங்க. நான் ரசிப்பேன். அப்போ இப்படி மூக்கு இப்படி எடுத்து இப்படி இப்படி போட்டேன். அப்பதான் தியேட்டர் படம் ஓட்டுற சொல்லு, பரவாயில்லையே நான் சுகாசினி ஆட மாட்டேன்னு நல்லா ஆடி இருக்காங்க, அருமையா ஆடி இருக்காங்கன்னதுக்கு படம் ஓட்டுறேன். பரவாயில்ல உன்னுடைய தோல்வியை கூட நீ ஒத்துக்கிறியே, எப்படி எப்படி திருப்பி செய்ய அப்படின்னாரு. இப்படி மூக்கு அப்படி கப்படி தூக்கி போட்டேன், மூக்கு அறுபட்டேனா தோத்துட்டேனா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஏமாதி தோல்வியும் முத்துக்கொள்வாள். சரியா, அருமையா ஆடி இருக்காங்க. இப்போ நான் சொல்றேன் சுகாசினி அருமையா ஆடினாங்க. அடுத்தது கண்ணனை காண்பாயா நிலவே என் மனம் சொல்வாயா, அது வந்து ராதா ஆடி இருப்பாங்க. ராதாவும் அருமையாக அந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க. போன வீடியோல அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இப்ப சொல்லியாச்சு. இப்ப வர மேட்டருக்கு புரிஞ்சுதா? அங்க விடுபட்ட விஷயங்களையும் அதை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணியாச்சு. அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்ஃப் எவாலுவேஷன் இப்ப பண்ணிட்டேன். அடுத்தது தங்கப்பதுமை ஒன்று சதுராடுது அந்த பாட்டு, அந்த கதை அதுதான். அதுல நான் டான்ஸ் ஆடினது அதெல்லாம் இப்ப சொல்லி முடிச்சுட்டேன். அந்த டான்ஸை எப்போ பார்த்தாலும் ராஜு வந்து அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து என்ன ஆட சொல்லுவான், நான் ஆடுவேன். அந்த பாட்டு ஆடி காமிச்சிட்டு இருப்பேன். இன்னும் 2-3 பாடல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை கேள், அத ஆயிரங்கால் மண்டபத்துல வந்துட்டு ஆட சொல்லி அந்த டேப் ரிகார்டெல்லாம், அந்த காலத்துல டேப் ரிகார்டு தானே, டேப் ரிகார்டை எடுத்துட்டு வந்து பாட சொல்லுவோம். நான் ஆடிக்கிட்டு இருப்பேன். நிற்க படம் கற்பித்தேன். சரி, இதை சொல்லிட்டு அதை போடுமா, அடுத்தது போடுமா? முதல்ல இவங்களுக்கு உண்டான இதை சொல்லிட்டு அப்புறம் என்னோட சொந்த கதையை சொல்றேன். மகேஸ்வரி இருக்காங்க இல்லையா, மகேஸ்வரி வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அது இப்ப மீண்டு வரணும். மீண்டு வருவதற்கு இந்த பாடல்களும் உண்டு. சித்திரச்சு வானம் சிரிக்க கண்டேன் என் முத்தான முத்தம்மா, என் கண்ணான கண்ணம்மா, அந்த பாட்டு. அப்போ நான் அது எழுதிட்டு இருக்கும் போதே தாலாட்டு தேவானம் அந்த பாட்டும் உண்டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டிவியில தானா அந்த அடுத்த பாட்டு வருது, தானாவே வந்துருச்சு. நான் நினைச்சது அங்க வந்துருச்சு. தாலாட்டு தேவானம் தள்ளாடுதே மேகம் தாழாமல் மடி மீது
தார்மீக கல்யாணம், இது கார்கால சங்கீதம், அந்த பாட்டு. அதுக்கடுத்தது அம்மன் கோவில் கிழக்காலே அன்னவயமே காலே, நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி, அந்த பாட்டு கேட்கணும். அடுத்தது அந்த பாட்டு. அடுத்தது இது ஏனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உந்த ஞாபகமே, ஆசை படத்துல வரும் அது. அடுத்தது இன்னும் மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்கேன். அடுத்தது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, நீ சித்தாட்டம் ஏன் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அது என்னவோ என்னவோ. அடுத்தது அப்புறம் மலர்களிலே ஆராதனை பத்தி ஸ்டோரி சொல்லணும்னு இருக்கேன். சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு எழுதி பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாப்பா அடுத்தது இந்த பாட்டு. கண்டேன் எங்கும் பூமகள் ஊர்வலம் நாட்டியம் காண்பதெல்லாமே அதிசயம் ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம். பௌர்ணமி, என்னோட ராஜுவுக்கும் எனக்கும் உண்டான இணைப்பு பௌர்ணமி வந்துருச்சு. அடுத்தது மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான், அந்த பாட்டு. கரும்புவில் அப்படிங்கிற படம் எனக்கும் விஜயராஜனுக்கும் உண்டான அந்த காதலின் அடிப்படையிலாக அந்த கதை எழுதப்பட்டது. அதற்கப்புறம் எங்களுடைய ரகசியங்கள் வந்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது நான் தான் அந்த படத்தை ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த வெளியில வரவிடாம பண்ண, அதுக்கு ஒரு கார்னர் எடுத்திருப்பாரு, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த படம் வரவே இல்லை. திருப்பியும் அந்த படம் எடுக்கப்படும். நான் களம் இறங்கும் போது புதிதாக இயக்குநர்களை கூப்பிட்டு படம் ஆர்வம் எடுக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு இந்த படத்தை எடுக்க சொல்லணும். கரும்புவில் படம். அடுத்தது ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத ஈரம் பாடுங்கள் பாடல்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், அந்த பாட்டு. அடுத்தது மலர்களில் ஆடும் இளமை புதுமையே, மனதுக்குள் ஓடும் இனிமை இனிமையே, அந்த பாடல். அடுத்தது தாழம்பூ அப்படிங்கிற தாழம்பூ அப்படிங்கிற பேர் வாலி எனக்கு வச்ச பேரு தாழம்பூ. இளையராஜாவோட பாடல்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மயில் குயில் இதெல்லாம் வரும். கங்கை அமரனோட பாடல்களை பாத்தீங்கன்னா கங்கை நதி நதிகளுடைய பேர்லாம் வரும். அதுக்கப்புறம் இவங்களாம் எனக்கு வச்ச பேரு. கோதாவரி அப்படிங்கிற பேரு விசு எனக்கு வச்ச பேரு, அவர் காப்பிரைட் வாங்கிட்டாரு. கோதாவரிங்கிற பேரு நான் வச்ச பேரு, நான் மட்டும்தான் அவளை கோதாவரின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. கோதாவரி. அடுத்தது செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, உவாசம் நீடி போடுதம்மா, பெண் போலே ஜாடி பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். அதுல வரக்கூடிய சரத்பாபுவுக்கும் நான் தான் டர்னிங் பாயிண்ட். சரத்பாபுவும் என்னிடம் ஆசீர்வாதம் அங்க வந்திருந்தார். அடுத்தது சிறு பொன்மணி அசையும் அதில் தேரிக்கும் உங்களோட தீவிர ரசிகன் மேடம் ஒரு ஹாய். நான் தான் ஹாய் முதலே சொல்லிட்டேனே, ஹாய் சொல்லிட்டேனே. நீங்களும் ஒரு ஆசிரியர். ஆமா ஆசிரியை தான். உங்களோட குரல் நல்லா இருக்கு. அடேங்கப்பா, அங்க நான் எங்க கிளாஸ்ல எல்லாரும் என்னோட குரலை வந்து லவுட் ஸ்பீக்கரா இருக்குன்னு எல்லாம் இரிட்டேட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் நல்லா இருக்குங்கிறாரு. உங்க படத்துல எனக்கும் சான்ஸ் கொடுங்க மேடம். ஏன் படத்துலயா? நான் தான் படம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். நான் யாரையும் நடிக்க வைக்க மாட்டேன். நான் பாட்டு படம் ஓட்டிக்கிட்டு தான் இருப்பேன். நான் எந்த படமும் எடுக்கலப்பா. நான் டைரக்டர் கிடையாது. நான் தான் படம் தான் ஓட்ட தெரியும், படம் எடுக்கலாம் தெரியாது. படம் ஓட்ட தெரியும். சிறு பொன்மணிய செய்யும் அதில் தெரிக்கும் ஒரு செய்யும் அந்த பாட்டு. அடுத்தது இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே ராகம்,
அந்த பாட்டு. இப்ப வரேன். இதுக்கப்புறம் உள்ளது வந்து இவங்களுக்கு விக்ரமனுடைய மனைவி ஜெயப்பிரியாவுக்கு, விக்ரமன் மனைவி ஜெயப்பிரியாவுக்கு அடுத்த பாடல். விக்ரமன் மனைவி ஜெயப்பிரியாவுக்கு பாடல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன், அப்புறம் அதை வைக்கிறேன். எங்க ஊர்ல வந்து ஹார்லிக்ஸ் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி பேர் வந்து வெள்ளைத்தாய். ஹைஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. ஹார்லிக்ஸ் முருகன் எங்க வீட்டுக்கு நேர ஏத்த மாதிரி தான் இருப்பாரு. அந்த 2 குழந்தைங்களை முத்துக்குட்டி, குருமூர்த்தி, அந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தது நான் தான். குழந்தைகளை கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ ஹார்லிக்ஸ் முருகனுக்கு வந்து ஹார்லிக்ஸ் ஏஜென்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து குடவுன் தேவைப்பட்டது. இடத்துல ஹார்லிக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது இல்லை. அப்போ என்னை கூப்பிடுறாங்க. குமாரன் நான் சொல்லியிருக்கிறாங்க, ஏமாட்ட கேளு, பிரச்சனைக்கு தீர்வு வரும்னு. அப்புறம் போகிறேன். இந்த இடத்துல இருக்கு இடம் வந்து இப்போ இருக்கிற அந்த வீடு இருக்கே, இந்த கேரளா டெய்லர் வீட்டுக்கு மேலே வீடு, கிருஷ்ணமூர்த்தி சார் வீட்டுக்கு கீழே வீடு, ஆனமாமா வீட்டுக்கு எய்த்த வீடு அப்படிங்கிறத நான் சொல்லி தியானத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் அதே வீடை சாவி கிடச்சாச்சு, முடிஞ்சாச்சு, சாவி வாங்கியாச்சு, எல்லாம் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போயாச்சு. பால் காய்ச்சற அன்னைக்கெல்லாம் நான் தான் கோலம் போடுறேன். அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறேன். முதல் விளக்கு நான் தான் ஏற்றுறேன். சுவாமி விளக்கு ஏற்றுறேன். சுவாமி கோலம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறேன். எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன், அக்காவுக்கு நீங்கள் ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. இல்லை, எனக்கு அந்த மாதிரி அவளை வேலைக்கு அனுப்பணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னாரு. அப்போதான் இவர் குமாரண்ணாட்ட போய் கேட்குற, இவ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு. அவள் சொன்னானா சரியாக தான் இருக்கும், நீ வேலைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ட்ரை பண்ணி, அவங்க டீச்சர் ட்ரைனிங் ஏற்கனவே படிச்சிருந்தாங்க. ஆனால் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் நானா குருட்டா புக்கில் சொன்னேன் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, கேர்ள்ஸ் ஸ்கூல்லே வேலை கிடைச்சிருச்சு. இந்த கதை ஒரு பக்கம். அதனால அவர் வந்து என்னை, அவருக்கு நான் டர்னிங் பாயிண்ட் நான் தான். அதான் அவர் எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மிட்டாதரத்து மூர்த்தி வந்து அப்போ கொஞ்ச நாள் என்கிட்ட கான்டாக்ட்ல இருந்தா, இப்போ கிடையாது. எதுக்கும் பேசும்போது, என்னடா ரொம்ப நேரமா கால் பண்ணியிருந்தேன், நீ எடுக்கவே இல்லை, என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. இல்லக்கா அந்த மாதிரி இந்த ஹார்லிக்ஸ் முருகன் இருக்கார் இல்லையா, வெள்ளத்தாய் டீச்சருக்கு வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அதான் அதை பத்தி தான் எல்லாரும் மும்மரமா பேசிட்டு இருந்தோம். அதனாலதான் அவங்க கால் அட்டன் பண்ண முடியல. என்னடா சொல்ற நீ அப்படின்னு. அப்போ நீங்க தான் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்களே, எங்க பாட்டி நடக்க வச்சேங்கிறேள், அதை பண்ணேங்கிறேள், இதை பண்றீங்களே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், அவங்கள வந்து நான் வெறுத்து ரொம்ப நாள் ஆச்சு. யார? வெள்ளத்தாய் டீச்சரை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களெல்லாம் எனக்கு சரி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு. ஏன்கா இந்த மாதிரிலாம் அப்படி சொல்றேன்? இல்லடா, நான் வந்து எப்ப கிருஷ்ணாபுரம் வந்தாலும் எனக்கு யாரையுமே ஞாபகம் இருக்காது. சில பேர் மட்டும்தான் நான் தேடி தேடி போய் பார்ப்பேன். சும்மா பார்ப்பேன், அவ்வளவுதான். யார்ட்டையும் போய் பைசா கேட்டு போக மாட்டேன். பண உதவி, பொருள் உதவி எதுவுமே கேட்டு நான் போக மாட்டேன். ஜஸ்ட் அவங்கள பார்க்கணும். பார்த்தா நமக்கு பழைய நினைவுகள் ஏதாவது வருதா அப்படிங்கிறதுக்காக என் நினைவுகளை தேடி நான் ஒவ்வொருத்தர் வீடுதான் நான் போவேன். அப்படி நான் முதல் தடவை போயிருக்கும் போது அண்ணா இருந்தாங்க. நல்லா வரவேற்பு கிடைச்சது. மூர்த்தி இவன் முத்துக்குட்டி வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணாரு, அந்த கழுத்துல போட்டிருந்த, முத்துக்குட்டி கழுத்துல போட்டிருந்த அந்த செயினை கழட்டி என் கழுத்துல போட்டு விட்டாரு. அப்பெல்லாம் 2008 9 சரியா தெரியல. ஆமா 9 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. அது முத்துக்குட்டியோட செயினை தூக்கி என் கழுத்துல போட்டு விட்டாரு. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த செயினை கழட்டி முத்துக்குட்டி கழுத்துல போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செயினை எடுத்து பத்திரமா உள்ள வச்சுக்கிட்டாரு. அவன் காலேஜுக்கு கிளம்பணும். குருமூர்த்தி வந்து அனுப்புறான். இல்ல இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அடுத்த தடவை நான் 2014 என் குழந்தை என்னை விட்டு போயிருச்சு, என் குழந்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்க போது நான் திருப்பி ஊருக்கு போறேன். ஊருக்கு போயிட்டு வெள்ளத்தாய் டாக்டரை போய் சும்மா பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெள்ளத்தாய் அக்காவை போய் பார்க்கணும், ஆர்எஸ் முருகன் அந்த ஃபேமிலியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறேன். அப்படி நிக்கிறேன். அந்த தலை பண்ணிக்கிட்டே வராங்க. வந்துட்டு கதை அப்படி கதை கூட தட்டல, அப்படி நிக்கிறேன் நான். உள்ள இருந்து வந்தாங்க. அண்ணன் குளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உள்ள போயிருச்சு. உள்ள வா ஹேமா, நீ உட்காரு சொல்லலாம்ல, சொல்லவே இல்லை அவங்க.
ஏன் இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மறுபடியும் வரேன். வந்த உடனே மறுபடியும் அவங்க வெளியில கதவை திறக்கவே இல்லை, திறக்காமலே பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி 3வது தடவை வரேன். என்ன இல்ல பாக்கணும் தான் வந்தேன், உங்களையும் பாக்கணும் தான் வந்தேன், அத பார்த்தாச்சுல போ அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரியா பேசிட்டாங்க. அது அவ்வளவுதான், அதோட நொறுங்கி போய் இனி உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உனக்கு கொடுத்தது எல்லாம் உன்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டக்கு போட்டு, யாரெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறீங்களோ, எனக்காக யாரெல்லாம் இந்த எந்தெந்த சக்திகள் அந்த வீட்டுல இருக்கோ எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்ட்டு சபம் கொடுத்துட்டேன். நான் கிளம்புங்க இங்க இருந்து, வந்திருக்கிறா உள்ள வா உட்காரு, அதெல்லாம் வெள்ளத்தாய் டீச்சர் சொல்லவே இல்லை. அங்க நான் உங்களை வெறுத்தேன், அதான் நான் மூர்த்திகிட்ட சொல்றேன். சொல்லிட்டு நம்மகிட்ட வந்துட்டேன். இனி உனக்கு என்ன ஆனாலும் சரி நான் வரவே மாட்டேன், உன் வீட்டுக்கு நான் தலைவாசல் கூட நான் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு நம்மாடி கிளம்பி வந்துட்டேன். நான் அப்ப முடிவெடுத்தேன், இந்த அக்ரஹாரத்துக்குள்ள யார் வீட்டுக்கு நம்ம போக கூடாது. ஏன்னா எங்க அப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிற, அந்த ஹேமா வந்தா வீட்டுக்குள்ள ஏத்தாதீங்க 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 எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாரு. சரி, அதனாலதான் நான் அக்ரஹாரத்துக்கே வரல. யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு மரியாதையே கிடையாது. நேரம் சேரி பக்கம் போயிட்டேன். நமக்கு எங்க மரியாதை இருக்கோ, நம்மளை எங்க அன்பு கட்டுறாங்களோ அங்க போயிட்டு வந்துட்டேன். அப்போ மூர்த்திகிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நடந்ததுடா அப்படின்னு. என்னக்கா நீங்க என்னைக்கோ நடந்தது போய் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கீங்களே, பாவங்கா எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர் உங்களை ஏதாவது சொன்னாரா? வேண்டாம், நான் அவங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். காலம்பரை மறுநாளைக்கு காத்தால ஃபேஸ்புக்ல காலங்காத்தால நான்லாம் காலம்பரை 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். நான் அப்பெல்லாம் இப்பதான் நான் தூங்கிட்டு இருக்கேன். காலங்காத்தால பிரம்மமுத்துல எந்திரிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது காளிங்க நத்தனம் டிவி ஆன் பண்ணிட்டு யூடியூப் போறேன். காளிங்க நத்தனம் தாம் தீன் தகினத்தாம் அப்படின்னு வருது அந்த பாட்டு. அந்த பாட்டை என்ன பண்றேன், சரி அதை தூக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை போட்டு லிங்க் போட்டு ஃபேஸ்புக்ல காலங்காத்தால ஒரு 6 மணிக்கு அந்த பாட்டை போட்டு விடுறேன். ஃபேஸ்புக்ல போட்டு விடுறேன். கமெண்ட் வருது, யாரு ஹார்லிக்ஸ் முருகன் இருந்து கமெண்ட் வருது. கமெண்ட் போடுறாரு, ஹேமா நான் மதுரை கிளம்பிட்டு இருக்கிறேன் ஹேமா, நல்ல உன்னோட பாட்டு வந்திருக்கு ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டாரு அவரு. அந்த பாட்டு மதுரையில எங்கேயோ ஒரு கோமா, அந்த என்ன ஆஸ்பத்திரின்னு தெரியல, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி பேர் கூட சொன்னாரே, மறந்து போச்சு எனக்கு. அங்கதான் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள வந்து மீண்டும் அவங்க திரும்பி வராங்க. மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னோட பாட்டு கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க மீண்டு திரும்பி கோமா ஸ்டேஜ்ல இருந்து இருக்கக்கூடியவங்கள திரும்பி வருவதற்கு உண்டான பாடலை இப்போ விக்ரமன் அவங்களுக்கு நான் வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் சமீபத்துல அவரோட வீடியோ நான் பாக்குறேன், அவர் ஸ்டேட்டஸ் போடுறாரு, ஃபேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுறாரு. என்னன்னா, நான் அந்த மாதிரி என் பேரு இது முருகன், என்னோட மனைவி இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க, அவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி திரும்பி வந்துட்டாங்க, மதுரையில இருந்த ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு அவர் எழுதுறாரு, பேசுறாரு. அவரு எனக்கு வந்ததே கோபம். எனக்கு எங்கேயுமே என்னை பத்தி எங்கேயுமே யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு நன்றி சொல்லவே இல்லை. ஆனா எங்கேயும் ஒரு டாக்டர்ஸ்க்கு வந்து மனைவி குணமானாங்கிறதுக்கு உண்டான நன்றி அவர் சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தெரியுது, ஆள் பார்த்து சொல்றாங்க. நான்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவங்க சொல்லவே இல்லை. பார்த்தேன், டக்குன்னு அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டேன் அவரை. நட்பு வட்டத்துல தூக்கி எரிஞ்சிட்டேன், அவரையும் நான் தூக்கிட்டேன். தேவையே இல்லை எனக்கு. நான் போய் இவங்க கிட்ட போய் நிக்க போறது கிடையாது. நான் அவர்கிட்ட கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு 500 rupees வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுத்துட்டேன். நான் வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வேணாம் தான் சொன்னார், வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதனால அப்படி படிச்ச அந்த கம்ப்யூட்டர்னால எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. அவர் கொடுத்த கம்ப்யூட்டர்னால என்ன எதுவும் நான் படிக்கவும் இல்லை. நான் திருப்பியும் வந்து பாம்பேக்கு வந்து திருப்பி நான் கம்ப்யூட்டர் படிச்சுதான் நான் கம்ப்யூட்டர் வேலை சேர்ந்தேன். அதனால நான் அவருக்கு எந்த விதத்துலயும் நன்றி கடன் படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவரை நான் என் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். இப்போ அந்த பாடலை விக்ரமனுடைய மனைவிக்கு நான் வைக்கிறேன். கேளுங்க. இது இதோ இதோ நெஞ்சிலே வரைக்கும் யாரு அவங்களுக்கு உழப்பிக்கிட்டே இருக்கேனோ அவங்களும் கேட்கலாம், கோமா ஸ்டேஜில் உள்ளவங்களும் கேட்கலாம். அந்த சத்யராஜோட மனைவியா 2 பேருமே கேளுங்க, பைத்தியம் முடிச்சிடும் எனக்கு. இந்த பாட்டு, ஆதாரம் நீயே கணபதி நாதா ஐங்கர நாயகா சங்கரன் மைந்தா, ஆதாரம் நீயே
கணபதிநாதா. பெங்களூர் ரமணி அம்மாள் பாட்டு. பெங்களூர் ரமணி அம்மாள் வந்து அவங்களோட குடும்ப கஷ்டம், பண கஷ்டம், ஏதோ ஒரு மன உளைச்சல்ல என்னை பார்க்க கிருஷ்ணாபுரம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் நான் தான். 2-3 தடவை வந்திருந்தாங்க. அந்த கதை அப்புறம் சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த பாட்டு. ஒரு மணிக்கு ஒரு மணி எதிரெதிர் ஒலித்திட, ஓம்காரமும் ரீங்காரமும் சங்கீதம் இசைத்திட, வான்வெளியில் தோன்றியது யானை உருவம், அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம், சிறு குழந்தை வடிவம், பால் வடியும் பருவம். அந்த பாட்டு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு. மருதமலை மாமணியே முருகையா தம் தெராரர தாரராரர. மிருதங்கம் அருமையா வரும் அதுல. அடுத்தது இத வந்து 2 பேருமே கேட்கணும். யாரு? மகேஸ்வரியும் கேட்கணும், ஜெயப்பிரியாவும் கேட்கணும். நீங்க கேக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டு போட்டுன்னு இருக்கேன். பாப்போம். இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெள்ளத்தாயக்கா திரும்பினாங்கல்ல, அந்த பாட்டு அவங்க கேட்கல, இவர் கேட்டாரு. யாரு? ஹார்லிக்ஸ் முருகன் தான் அதை கேட்டு போனாரு. அவங்க அந்த பாட்டை கேட்கல. ஆனா நான் இந்த இதுல உதவி இருக்கேங்கிறத ஹார்லிக்ஸ் முருகன் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க, வெள்ளத்தாயக்காவும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுல எங்க அப்பா விதைய விதைச்சிட்டு போயிட்டாரு. எனக்கு வேண்டாம், அவங்களும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஊருக்கு வந்தாலும் நான் அவங்களை பார்க்க போறதும் கிடையாது. அடுத்தது காளிங்க மர்த்தனம். அந்த பாட்டு அது என்ன? குல்தீப் எம்பாய். குல்தீப் எம்பாய் அப்படிங்கறதுல இந்த பாட்டு வரும். காளிங்க. இதுதான் Facebookல நான் போட்ட பாட்டு. காளிங்க மர்த்தனம். தாம் தீம் ததினதாம் தாம் தீம் ததினதாம் தக்கடுதும் 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 தாம் தீம் ததினதாம். காளிங்க மர்த்தனம் குல்தீப் எம்பாய் அவருடைய இதைத்தான் நீங்க கேட்கணும். யார் யாரெல்லாமோ போடுறாங்களே கேட்காதீங்க. இவங்களுக்கு இவங்களோட தான் கேட்கணும். அடுத்தது சிவதாண்டவ ஸ்தோத்திரம். அதுல இதான் குல்தீப் எம்பாயில தான் சிவதாண்டவ ஸ்தோத்திரம். அப்ப இவங்க இதே விஷயத்த நம்ம மத்தவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனையோ பேர் எங்களுக்கு எங்க ஃப்ரெண்டு எங்களோட மாமா அந்த பாட்டு பாடியிருக்காருனாங்க, அதை கேட்டா பரவாயில்லையே, அதை நாங்க கேட்டுக்கிறோமே. இவங்க இந்த இதே பாட்டை இவங்க பாடியிருக்கிறாங்க, அதை நாங்க கேட்டுக்கிறோமே, அதெல்லாம் வேண்டாங்க, இதை பாட்டை கேளுங்கன்னு விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவாங்க. ஆனா தான் போக்குல போடுவாங்க. இதுக்கு பேர் தான் குரு துரோகம். இதுக்கு பேர் தான் குரு துரோகம். இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். விஷயத்தை இவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும், தான் இஷ்டத்துக்கு பண்ணணும். அதனாலதான் அந்த காரியங்கள் வந்து சக்சஸ் ஆகாது. அதனால நான் யார சொல்றேனோ அந்த பாட்டை நீங்க கேளுங்க. இதுக்கு பேரு டாமினேஷன் கிடையாது. இந்த விஷயத்தை இவங்க தான் பண்ணணும், இவங்களோடதை இவங்க தான் கேட்கணும்னா அதைத்தான் நீங்க பண்ணணும். அதெல்லாம் தேண்டி இன்னொன்று பாட்டு இவரு நாகூர் ஹனிபா பாடியிருப்பாரு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அந்த பாட்டு உங்க படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க. என் படத்துல நான் தான் கதாநாயகி, நான் தான் கதாநாயகன், எல்லாமே நான் தான். சிரிப்பு தான் வருது எனக்கு. ஓகேயா? அடுத்து இப்ப சத்யராஜ் பத்தி பேச போறேன். ஒரு தடவை நான் போன தடவை சொல்லியிருந்தேன்ல, மணிவண்ணன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. மணிவண்ணன், கார்த்திக், சந்திரமௌலி, கவுண்டமணி, நாங்க 5 பேர் சேர்ந்து அடிக்கிற லூட்டி கொஞ்சம் கிடையாது. ஒவ்வொருத்தரையா ஆக்டிங் பண்ணி காமிச்சிட்டு இருப்பேன். அதுல ஜனகராஜ் மாதிரி இந்த வருஷம் 16ல அவர் மணிவண்ணன் கேட்பாரு, அவரை மாதிரி நடி, இவரை மாதிரி நடி, இவரை மாதிரி நடி அப்படின்னு சொல்லுவாரு. ஒருத்தர் பத்தியா நடிக்கும், ஒருத்தர் பத்தியா பாக்கியராஜ் மாதிரி பண்ணி ஹோலி 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 பூச்சி ஒடிச்சு போன்னு பயந்து பயந்து ஆடுவாரு அப்படின்னு பாக்கியராஜ நக்கல், பாண்டியராஜன நக்கல், இவங்கெல்லாம் காமெடி பீஸ் அப்படின்னு. இந்த இவங்கெல்லாம் காமெடி பீஸ்ன்னு முதல்ல சொன்னதே நான். அதுதான் அவங்க போய் பரப்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தடவை அவர்கிட்ட நான் மணிவண்ணன் சத்யராஜ் பத்தி சொல்லு, சத்யராஜ் எப்படி நடிப்பாரு அப்படின்னு. சத்யராஜ் எல்லாம் என்ன நடிப்பாரு? அவருக்கே மண்டையில மூளையே கிடையாது, அறிவும் கிடையாது, அதனால முடியே வளரல. முடி வளர அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அறிவும் இல்ல, முடி மூளையும் கிடையாது, தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவரை உடனே மணிவண்ணன் வர உடனே சத்யராஜ்கிட்ட சொல்லி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வாங்க சொல்ற பாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதுதான் இல்லையே,
நீ அங்க போறதுக்கு முன்னாடி நீ தான் சொன்ன, நாங்க சொல்லிடுவேனே அப்படின்னு. ஐயோ அது கார்த்திக் ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, இதுக்கு தான் அவனை எல்லாரும் ஃப்ராடுங்கிறாங்களா? ஆமா அப்படின்னு. எல்லாரும் கிளம்பி போயாச்சு. நாங்க எல்லாரும் பாண்டி விளையாடுவோம், கோலிக்காய் விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். இவர் நேர சத்யராஜ்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, இவர் என்ன பண்றாரு ஏன் மண்டையில அவ்வளவுதான், என்ன நானே அறிவாளி வேணாம், மூளை கிடையாது இருக்கு, வடிகட்டினா முட்டாள், எவ்வளவுக்கு எவ்வளவு அறிவாளியோ அவ்வளவுக்கு எவ்வளவு வடிகட்டினா முட்டாள். இவங்க என்ன பண்றாங்க, நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இவங்க சென்னைக்கு போய் இங்கேயும் ட்ரெயின்லயோ கார்லயோ போய் அங்க போய் பார்த்து சொல்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போன போட்டு சொல்லலாம்னு ஏன் போல வேலை பண்ணுது. நான் இங்க இருந்து வரதுக்குள்ள இவர் இங்க இருந்து புளியங்குடியில எஸ்டிடியில இருந்து போன போட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ போறதுக்குள்ள அங்க இருந்து போன் வந்துருச்சு. யார்கிட்ட சினிமா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டு விட்டுறாரு. அவர் பூனோட அப்பா டிரைவர் வந்து கூப்பிடுறாரு, உன்னை சினிமா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு அப்படின்னு. இந்த போறேன் அப்படின்னு. உன போனேன் அப்படின்னு. என்ன போன யாரு அப்படின்னு. ஏழு நீ பண்ணி வச்சிருக்கிற வேலை அப்படி. ஹலோ அப்படின்னு. நான் தான் சத்யராஜ் பேசுறேன். அம்மா நீ என்னமோ சொன்னியாமே, சத்யராஜுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, அறிவு கிடையாது சொன்னியாமே. நான்லாம் சொல்லவே இல்லையா, மணிவண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு. அப்படியா நிஜமாவே? நான்லாம் சொல்லவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியாச்சு. அடுத்து திருப்பியும் கவுண்டமணி உன்ட்ட பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு. கவுண்டமணியா? நான் கிளம்புன உடனே கவுண்டமணியா எரி போனை எடுப்போம். ஹலோ அப்படி. இவர் அங்க உடனே, அவன் நீ சொன்னியாமே, என்ன மாதிரிலாம் நடிச்சு நீ இந்த மாதிரி சொன்னியாமே அப்படி. இல்லையே, நான் ஒன்ன அப்படி சொல்லுவேனா, சத்யராஜ் தான் அப்படி சொன்னேன். பக்கத்துல அடேவா அப்படி போடு. இப்ப என்ன சொன்ன, இல்லவே இல்லைன்னா இப்போ இதுக்கு பேருதான் போட்டு வாங்குறதுன்னு பேரு. இங்க பேரல கேட்டுட்டு இருந்தாருல தியேட்டர் ஓனர், அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. பேரலன்னா அங்க இருந்து இங்க ஒரு போன் இருக்கும், அங்க ஒரு போன் இருக்கும், நம்ம இங்க என்ன பேசுறோங்கிறது அங்க கேட்கலாம். உனக்கு தேவையா அப்படி. சத்யராஜ் என்ன வாங்கன்னு வாங்கி விட்டாரு. யாரு? எனக்கு மூளை இல்லையா, அறிவு இல்லையா, முடி இல்லையா? எனக்கு நல்ல ஆள் நல்லா வளர்ந்துருக்காங்க பாரு, அவங்க எனக்கு அறிவு நிறைய இருக்கிறதுனாலதான் நான் நல்லா வளர்ந்துட்டேன், மூளை இருக்கிறதுனாலதான் நல்லா வளர்ந்துட்டேன். உனக்கு மூளையும் கிடையாது, அதனால நீ குளிர்ச்சியா இருக்க, என் முட்டுக்கால் வயரம் கூட இல்ல, நீ என்னையும் சொல்லிட்டு இருக்கியா? லெஃப்ட் ரைட் நல்லா வாங்கி விட்ட. ஊருக்கு வந்தேன்னு ஏன் இன்னும் கொஞ்சம் டங்கு கூட்டினு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியா போயிருவா, குழைச்சுப்பா அப்படின்ட்டு வணக்கப்பட்ட. அடுத்த ஜனகராஜ் லைன்ல. அடுத்து ஜனகராஜ் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி நீ சொன்னியாமே, என்னை பத்தி நீ என்னை மாதிரி நீ நடிச்சு காமிச்சாமே, பாராட்டுக்கள் அப்படின்னாரு. கிளம்பும் போது அடுத்து ஜனகராஜ் கூப்பிடாரு அப்படிம்பாங்க. சரி ஜனகராஜ் பேசியாச்சு. அடுத்தது யாரு? பாக்கியராஜ் வந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன கோலத்து குச்சி உடைஞ்சிரும் பயப்படுற, நீ அந்த மாதிரி சொன்னியா? ஐயோ எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. அடுத்து பாண்டியராஜனை கூப்பிடணுமான்னு வேண்டாம், ஆளை விட்டு ஒரே ஓட்ட ஓடி போயிட்டேன். இது வாங்கி கட்டிக்கிட்டே போறோம். இந்த சம்பவங்கள் நடந்தது உண்மையா இல்லையான்னு சத்யராஜ்கிட்ட கேளுங்க, ஜனகராஜ்கிட்ட கேட்கலாம், பாண்டியராஜ் பேசலை, கவுண்டமணிகிட்ட கேளுங்க, இதெல்லாம் உண்மையான்னு. நீங்களாம் அவளை போய் சந்திக்க போவீங்களா அப்படின்னு கேளுங்க, உண்மையா இல்லையான்னு கேட்கலாம். அடுத்தது சத்யராஜ் கதையை சொல்லிட்டேன். எவ்வளவு நேரம் செஞ்சலையே. அரை மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கா? சரி பத்தி போடும், நிறைய பேசலாமே. 40 நிமிஷத்துல இவ்வளவு பேசியிருக்கேனும். அது வாங்கியாச்சு. குமரிய இளையராஜாவை தொட்டது. சத்யராஜ் அறிவாளியில அந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன், டிக் பண்ணிடுவோம், இல்லைன்னா மறந்து போயிடும். என்ன மறதிச்சை.
காலம் கடந்து நீ இவ்வளவும் பேசுறியே அப்படின்னு சொல்லும் போது, பற்றுதல் நம்மளை விட்டு விலகும் போது, யார் யார் மேலாம் நம்ம பற்றுதல் வச்சிருக்கோமோ அந்த பந்தம் பாசம் நம்மளை விட்டு விலகும் போது நமக்கு எல்லாமே பழைய நினைவுகள் நமக்கு வரும். அப்படிங்கிற அந்த அடிப்படையில இப்ப இவ்வளவு நான் சொல்ல வரேன். நம்ம சிபிசிஐடி கல்யாண சுந்தரம் இருக்கான்ல, அவனை நான் வருஷக்கணக்கா மறந்தே போயிட்டேன். என் குழந்தைய நான் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது, குழந்தை இறந்து போவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் தான் கல்யாணியோட நினைப்பு எனக்கு வருது. அப்போ ஃபோன் போட்டு பேசுறேன். அவன் அந்த அளவுக்கு என்கிட்ட விருப்பத்தோட பேசல. பழசெல்லாம் மறக்க முடியுமா அப்படி மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் பேசல. அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது அவன் பேசல, வச்சுட்டான். அவன் 2 மாசம் கழிச்சு என் பொண்ணு இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறம், குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணியை பத்தின ஏக்கம் எனக்கு நிறைய இருந்தது. அவனை பார்க்கணும். குழந்தை இறந்து போன துக்கத்தை விட அவனை பார்க்கணுங்கிற ஏக்கம் தான். ஏன்னா நான் கல்யாணியை நான் குழந்தையா தான் பார்த்திருக்கேங்கிறது எனக்கு அப்பதான் புரிய வருது. சரி, இந்த உதவி என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டம்னு வரும்பொழுது, சரி அவனுக்கு தான் நம்மளை பிடிக்கலையே, நமக்கு இன்னும் அவன் வேண்டாம், ஆனா அவன் நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் மேல நான் உயிரியா வச்சிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் அவனை போட்டு கீழ்ச்சி தொங்க விட்டு ஆத்திரம் தர தொங்க விட்டாலும் எனக்கு அவன் மேல உள்ள பாசம் அடங்கவே இல்லை. பாசம் இவ்வளவு ஏக்கம், அவனை நினைச்சு அப்படி ஏங்கிட்டு இருக்கேன். இப்ப இல்ல, இப்ப நான் விட்டுட்டேன். அவனுக்கு நம்மளை பிடிக்கலங்கும் போது நம்ம ஒதுங்கணும். அவனை நினைச்சு ஏங்கி நம்ம தேவையில்லாம மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவனை விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, விஜயராஜோட ஞாபகம் வருது. ஐயோ, அப்புறம் அவங்க இருக்கு பிச்சு கொஞ்ச நாள் அலைஞ்சேன். அவனை பத்தின நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சது. நினைவுகள் வர 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 பழைய நினைவுகள், அவங்க கூட பழகின நாட்கள், நாங்க ஊரை சுத்தினதுல எனக்கு அவ்வளவு ஞாபகம் வரல, மேலாப்பலதான் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் நாங்க விலகணும் இல்லையா, அவ அக்கா எனக்கு கொடுத்த டார்ச்சர், மடப்புறத்து என்னை கடத்திட்டு போயிட்டா. மடப்புறத்துக்கு, எங்க மடப்புறத்து பத்திரகாளியம்மன் கோவில், மதுரை. மடப்புறத்து பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு என்னை கடத்திட்டு போயிட்டு, டாக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் அவ பண்ண வேலை. அதாவது எப்ப பார்த்தாலும் இவ வந்து என்னை டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. யாரு? பிரேமலதா ஒரு பக்கம் என்னை கடத்திட்டு போய் ஆசிட் ஊட்ட வந்தது, அதுக்குள்ளே என் குண்டற்படை வந்து காப்பாத்தினது, இதெல்லாம் போறாதுன்னு இவ வேற. எப்போ 94 நினைக்கிறேன், 95 96 இது நடந்தது. ஆமா, இவங்கெல்லாம் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மணிவண்ணன் இவங்கெல்லாம் என்னை பார்த்துட்டு போறாங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்தது. 97 தான் நான் ஊரை விட்டு கிளம்புறேன். இவன் என்ன பண்ணினா, மடப்புறத்து காளியம்மன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு நல்லா சூப்பரா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டா. தலை நிறைய பூ வச்சு வாங்கி வச்சு பொட்டு வச்சு விட்டு, உன் மேல நான் இதா வச்சுக்கிட்டே அப்படி இப்படி அன்பா பேசி எனக்கு புரிஞ்சிச்சு. இவ ஏதோ ஆட்டை குளிப்பாட்டி வெட்டுற மாதிரிதான் இவ ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. கார்ல கடத்திட்டு போயிட்டா. கார் டிரைவர் யாரு? அவன் புருஷன் டாக்டர் தொர்ராஜ். இவெல்லாம் ஒரு மனுஷன். பொண்டாட்டி கொட்டி கொட்டி பாவம் பண்றா, அதுக்கு இந்த ஆள் துணை போறாரு. டிரைவர் யாரு? அம்மா, அவளோட புருஷங்காரன், அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டரோட புருஷங்காரன். வந்தாச்சு, மாடப்புறத்து காளியம்மன் கோயிலுக்குள்ள வரா. தலை நிறைய பூ வைக்கிறா, கண்ணாடி வலையெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்குறா, பொட்டெல்லாம் வச்சு விடுறா. அந்த இதுகிட்ட வரா, அந்த காசை நீ வெட்டி போடு அப்படின்னா, ஒரு காசு எடுத்து இதை வெட்டு அப்படின்னா, அதில் நான் சொன்னேன் அதெல்லாம் நான்லாம் வெட்ட மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி காசு வெட்டுற பழக்கம்லாம் எதுக்கு இது மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு. சொல்றதை செய்ய அப்படின்னா, உனக்கு பிரேமலதா தொல்லை கொடுத்துட்டே இருக்கால, அதுக்கு நீ பண்ணு. என்ன பிரேமலதா தொல்லை கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம், அதுக்காக நான் பைசாலாம் நான் வெட்ட மாட்டேன் அப்படின்னு. 2 கையை இறுக்கி பிடிச்சுட்டு காசு அப்படி வச்சுட்டு இந்த உளி இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு என் கையால பிடிச்சிட்டு டங்குன்னு வெட்டினாவ. சொல்லு, விஜயராஜனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, விஜயகாந்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவ வாயால சொல்லிட்டு டக்கு 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 உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வெட்டிட்டு, காசை வெட்டிட்டு அவளை என் கையை பிடிச்சி அவளே தான் வெட்டினான். அந்த விபச்சாரி யாரு? டாக்டர் விஜயலட்சுமி. வெட்டிட்டு கழுத்துல மஞ்ச கழுத்து தாலி அவளே தான் கட்டி விட்டா. கட்டு அப்படின்னா கட்டிக்கிட்டேன் நான். அந்த தாலி ஒரு அறுத்துட்டு கண்ணாடி வளையல் இருக்குல்ல இப்படி போட்டுட்டு, எங்க நடத்துன அந்த ஐயனார் சாமி இருக்கும்ல, மடப்புறத்து அம்மான் இப்படி நிப்பா. அந்த குதிரை மேல இப்படி ஏறிட்டு இப்படி குதிரை இப்படி தூக்கிட்டு நிற்கும். இந்த பக்கம் ஐயனார் சாமியோ என்னமோ ஒன்று இருக்கும். அங்கதான் முதல்ல எல்லாம் காசு வெட்டி போட்டு இருந்தது. இப்போ வந்து அந்த எடுத்துட்டு இந்த பக்கம் போட்டிருக்காங்க. நான் பழைய காலத்தை சொல்றேன். கண்ணாடி வளையல் இருக்குல்ல, 2 கையை இப்படி போட்டுட்டு நங்கு இப்படி வெட்டினா கையெல்லாம் அப்படி அந்த இது பண்ணதுல எனக்கு கையில அப்படி தேய்ஞ்சுது.
ரத்தம் வந்துருச்சு, கண்ணாடி குத்தி குத்தி ரத்தம் வந்துருச்சு. அப்படின்னு கத்தினேன். ஷவுட்ல ஒரு அரை விட்டா வர என்ன தலையை விடுறன்னு சுத்திருச்சு. பூ அப்படி அழிச்சா, தலையில உள்ள பூ பொட்டை அப்படி அழிச்சிட்டு பூ அப்படி அறுத்து கீழே போட்டா. விஜயகாந்த் செத்துட்டான். நீ தாலி அறுத்த முண்டடி, இனிமே என் குடும்பத்துக்குள்ள வந்த என் தம்பி பொண்டாட்டிக்கு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுன, பிரச்சனை பண்றது அவ. நான் பாடு கிருஷ்ணாவரத்துல இருக்கேன். வந்து 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 பிரச்சனை பண்ணது அவ. எனக்கு சென்னை எங்க இருக்குன்னு மேப்ல கூட எனக்கு தெரியாது. ட்ரெயின் ஏறி போறோம், பஸ் ஏறி போறோங்கிற அளவுக்குலாம் எனக்கு மண்டையில கிடையாது. ஆனா அவதான் வந்து வந்து டார்ச்சரை கொடுத்துட்டு இவ புருஷனை இவகிட்ட வர விடாம நான் புடிச்சு வச்சிட்டு இருக்கேன்னு இவ அக்காட்ட போய் அழுது உழுகுன்னு அழுது அவ சொன்ன பொய்யெல்லாம் நம்பி இங்க எங்க அக்கா சொல்றதை நம்பி பூ அழிச்சு பொட்டழிச்சு தாலி அரிச்சு அதோட விட்டாளா. முடி இருக்குல்ல, கொத்த அப்படி முடி அப்படி நல்லா சுருட்டிக்கிட்டு அங்க ஒரு உண்டியல் பெட்டி இருந்தது. உண்டியல் பெட்டியில நங்கு 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 நங்குன்னு மண்டையில புட்டலாம். எனக்கு அப்படி நீக்கிருச்சு. அது சவுட்ல அடிச்சா. இனிமே என் தம்பி வாழ்க்கையில வருவியாடி, இனிமே என் தம்பி உன்னை பார்க்க வந்தானவை ஏன் என் தம்பி செத்துருவான். நீ உண்மையிலேயே என் தம்பியை நீ நேசிக்கிறன்னா இனிமே நீ வரக்கூடாது. முதல்ல அவன் எனக்கு தான் தம்பி, அப்புறம் தாண்டி அவன் பிரேமலதாக்கு மட்டும் தாண்டி அவன் புருஷன், உனக்கு கிடையாது. என்ன சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சானாமே, அப்படி நீ என்ன காட்டி மயக்கிரிக்கோடி அப்படி என்னடி உன்கிட்ட இருக்குன்னு பாவடி ஒரு தூக்குதான் தூக்கிட்டு அந்த உளி இருக்குல்ல, அந்த வெட்டுற உளி அதை எடுத்து உள்ள சொருகிறதுக்கு வந்தா. நான் சட்டி போட்டிருப்பேன்ல, உள்ள சொருகிறதுக்கு வந்த யாரு? இந்த டாக்டரை தேவடியா முண்டை விபச்சாரி விஜயலட்சுமி. இவ்வளோ அநியாயம் பண்ணாவ, சரிதா? இவ்வளோ பண்ணிட்டு குத்தருக்கு வந்தா பட்டான இப்படி பிடிச்சிட்டேன். அதுக்குள்ள என்னோட குண்டற்படம் வந்துருச்சு. என்னை கடத்திட்டாங்கன்னொடனே ஆளாளுக்கு வந்துட்டாங்க, பைக் ஏக்கு எல்லாம் வந்துருச்சு, போலீஸ் வந்துருச்சு உள்ள. டக்குன்னு வந்துட்டு நான் அப்படியே மயங்கி உட்காந்துட்டேன். ஒரு மிதி மிதிச்சா வர வயிற்றுக்குள்ள ஒரே மிதி. என் தம்பியோட குழந்தை உன் வயிற்று வளர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அதையும் ஒரு மிதி சொல்லிட்டு, குழந்தையே வளரல, இவளா கற்பனை பண்ணிக்கிட்டு குழந்தையும் வயிற்றுக்குள்ள அவன் கொடுக்கவும் இல்லை ஒண்ணும் இல்ல, இவளா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு வயிற்றுல மிதி 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 மிதிச்சா. யாரு? விஜயகாந்தோட அக்கா. மிதி 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 மிதிச்சு ஒரு தள்ளிட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சு. யாரு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்? யாரு? இந்த டாக்டர் துரசாமியா. பொண்டாட்டியோட காம சுகம் அவனுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. எப்படி பொண்டாட்டி கொடுக்கிற காம சுகத்துல மயங்கினவர் தான் அந்த டாக்டர் துர்ராஜ். அதுக்குள்ளேயும் அங்க இருந்து பைரவின்னு ஒருத்தன் முடி வந்தான், ஒருத்தன் பிடிச்சிட்டான், இறுக்கி பிடிச்சிட்டு என்னாச்சு பசங்க, முஸ்லீம் பசங்க, எங்க ஊரு சேரி பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளவு பேரும் வந்துட்டு என்னாச்சுன்னு, ஏமா நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னா, யாரா நீங்களா இவகிட்ட படுத்து எந்திரிச்சவங்களா? ஏமா இது என்ன உன்னோடது, என்னது இது இத்தனை பேட்டி படுத்து எந்திரிச்சிருக்க? டாக்டர் விஜயலட்சுமி, உங்களை நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. நான் அதுக்குதான் ஃபேஸ்புக்ல என் கிளாஸ்மேட்டோட எல்லாம் சேர்ந்து கையை பிடிச்சிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்களோட ஒரு பொண்ணு பேசிட்டாப்ல தப்பான பொம்பளைன்னு கிடையாது, தெரிஞ்சுதான். அதுக்குதான் வேணும்னே போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியெல்லாம் என்ன அடிச்ச, நாம எந்த கோயிலுக்கெல்லாம் போனேன்னா எனக்கு உண்டியலை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். உண்டியலை பார்க்கும்போது எனக்கு யாரோ என்னை மண்டையை பிடிச்சி நங்குன்னு அடிக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அப்படி நமக்கு இது ஒருவேளை பிரமையும் அப்படிலாம் எனக்கு தோணும். பிரமை இல்ல, டாக்டர் விஜயலட்சுமி இவ்வளவும் எனக்கு கூத்து பண்ணான். இவ்வளவும் அடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊர் பையன் இப்படி நினைச்சுக்கிட்டான், இம்மா நீலாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. டேய், இனிமே விஜயகாந்த் இந்த ஊருக்கு வந்தானு, உங்க ஊர் பக்கம் வந்தான், இவளை தான் அட்டிப்பேன், இவளுக்கு தான் அட்டி விழும், இவளுக்கு அட்டி விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்தானா, உன் தம்பி விஜயகாந்த் வந்தானா உன் தம்பியை போய் அடக்கு, இவளை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க. திருப்பி ஓடி வந்து என்னதான் இருக்கும் இவகிட்ட அப்படின்னு மறுபடியும் என்ன மிதிச்சா. என்னதான் இருக்கும், என் தம்பி இவளை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். மறுபடியும் என்ன மிதிச்சா. அப்படி பாவாடை இப்படி தூக்கிட்டு ஒரு மிதி மிதிச்சா. இல்ல ஒரு பையன் அவளை அடிக்கிறதுக்கு போனோம், நான் பட்டான் பிடிச்சிட்டு அடிக்காத அவளை அப்படின்னு. அவளை அடிக்காத, நீ இந்த பக்கம் வா அந்த பக்கம் வா அப்படின்னு. என்ன பைரவி அவன் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கா, அவளை இந்த மாதிரி தடுக்கிற நீ ஒன்னா நபர் பாவி. நீ அவளை தொட்டன்னா அவள் செஞ்ச பாவம் ஓ மேல ஒட்டிக்கும், தொடாதது. அவள் தீண்டப்படாத ஜென்மம் அது. எப்படி இவ்வளவு கொட்டி பாவம் பண்ணாலும் அப்படிப்பட்ட பாவம் பண்ணவளை நம்ம தொட்டா கூட பாவம். பாவத்தை கொட்டி பண்ணவளை தொட்டால் கூட பாவம். நீ அவளை தொடாத, விலகு, இந்த பக்கம் வா, தொடாத, அவன் மகா பாவி அவன். போ நீ அப்படின்ட்டு போ.
அதுக்கு இவ பரதநாட்டியம் தெரியும், முகபாவம் தெரியும், நல்லவ மாதிரி நடிப்பு, மறுபடியும் காலால என்ன மிதிக்கிறான், மறுபடியும் என்ன மிதிக்கிறாங்க. ஏமா நீ போமா, உன் தம்பி இனிமே பார்க்க வரமாட்டான், நீ போ அப்படின்ட்டு. போ, நடந்ததை என் தம்பி கிட்ட சொன்னேன்னா பாரு, நீ போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவங்க உடனே என்னை அணைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் விஜயகாந்துக்கு சொன்னாங்களா சொல்லலையா தெரியல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க ஊர்க்காரங்க வந்து என்னைய அந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி பாம்பேக்கு வந்துட்டேன். அதோட நான் விஜயகாந்த மறந்துட்டேன். விஜயகாந்த முகத்துல கூட முழிக்க கூடாது, முழிச்சா அவனுக்கு ஆபத்து. அது என்ன, இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். கோவில் கோவிலா காசு வெட்டி போடுறது, செய்வினை வைக்கிறது, பில்லி சூனியம் வைக்கிறது, இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். சமீபத்துல கூட நான் மதுரைக்கு போயிருந்தப்போ காசு வெட்டி போடுறதுன்னு ஒரு விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இங்க ஓரமா எல்லாரும் நல்லா இருக்கிறவங்கள பூரா நாசமா போகணும்னு சொல்லி காசு வெட்டி போட்டுட்டு இருப்பாளுங்க. காசு வெட்டுறது முதல்ல, இந்த காசு வெட்டி போடுறதுங்கிற அந்த பழக்கத்தை நான் கூட Facebookல போட்டிருந்தேன். அதை முதல்ல தடை பண்ணணும். நல்லா இருக்கிறவங்களெல்லாம் முடக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னது, பூட்டு போடுறது, லாக் பண்றது. இந்த பூட்டை எடுத்துட்டு இவங்க கிட்ட உள்ள திறமையெல்லாம் முடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் உள்ள அந்த கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா, அங்க இங்கெல்லாம் அந்த அந்த சூலாயுதம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல போய் பூட்டை போடுறது, பூட்டை லாக் பண்ணி வச்சுட்டு பூட்டை கொண்டு போய் போட்டு விடுறது. இதெல்லாம் சனாதன தர்மத்துல உண்டு. இது எல்லாம் சனாதன தர்மம். இந்தியாவில இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பூட்டுகளை எல்லாத்தையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கள் அதை நான் அதுக்காக கோயில் பூட்டை போய் கதவுல பூட்டை போய் உடைக்காதீங்க. நான் சொல்றது செய்வின பூட்டு. அந்த மணப்புறத்து பத்திரகாளி மண்டல வெக்காளிமன் கோவில் இருக்கும். வெக்காளிமன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், எனக்கு தெரிஞ்சு திருக்காட்டுப்பள்ளி, மணப்புறத்து காளியம்மன் கோவில். மணப்புறத்து காளியம்மன் கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனா அங்க சின்ன சின்ன கோவிலும் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பூட்டுக்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் தேவையே இல்லாம பூட்டுக்கள்லாம் இருக்கும். அந்த பூட்டெல்லாம் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா முடக்கப்பட்ட அத்தனை நல்ல சக்திகளும் கிளம்பும். நல்லவங்களெல்லாம் அதுல முடக்கி வச்சிருப்பாங்க. தேவையில்லாத பூட்டுக்கெல்லாம் பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்காக கோவில பூட்டி வச்சிருப்பாங்க. அந்த அம்மா தான் உடைக்க சொல்லி செஞ்சு பூட்டை கொண்டு உடைச்சிட்டு இருக்காதீங்க. கோவில் நடைக்கதவு பூட்டி இருக்கிறது வேற, நடைக்கதவை பூட்டு தொங்குறது என்பது வேற. கோவிலுக்குள்ள எல்லா பிராகங்கள்லையும் கிச்சன்லையும் வடப்பள்ளியில அங்க இங்கெல்லாம் பூட்டு தொங்கும். அந்த பூட்டை போய் உடைச்சிட்டு இருக்காதீங்க. சம்பந்தமே இல்லாம கோவில்ல நிறைய பேர் பூட்டு பூட்டா தொங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பூட்டை பத்தி மாத்திரம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது செய்வனை பூட்டு, முடக்கக்கூடிய பூட்டு. அந்த பூட்டெல்லாம் நீங்க உடைச்சிட்டு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு யாகங்கள் பண்ணி எந்த பண்ணீங்களோ சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா முடக்கப்பட்ட அத்தனை சக்திகளும் இயக்கம் பெற ஆரம்பிக்கும். இது முடிஞ்சா இது அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் பிரேமலதா, டாக்டர் விஜயலட்சுமி பிரேமலதாவுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட். அத்தா என்ன சொன்ன நீ, நான்லாம் உன் வீட்டுக்கு மருமலை வந்தான்னா உன் தம்பி ஷூட்டிங் இந்த பக்கம் வச்சு அனுப்பிட்டு ஒவ்வொரு ஆம்பளையா கூப்பிட்டு நான் படுத்துக்கிட்டு இருப்பேன், அதனால கல்யாணம் பண்ணிக்காதன்னு நீ சொன்ன. எப்படி மிரட்டேன். என் தம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க வருவான், இப்படி கழுத்தை நெரிச்சு இப்படி தூக்குனா உன்னோட கிளினிக்ல வச்சு. என் தம்பி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிறனா. இவ என்ன சொல்லியிருக்கா, சரி போ நீ யார வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ பாரதியவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு அங்க அவங்கிட்ட அனுமதி கொடுத்துட்டான். யார்கிட்ட, ராஜு கிட்ட கொடுத்துட்டு இங்க என்னை கூப்பிட்டு விட்டு இவன் உள்ள டாய்லெட்டுக்கு போனாதான் போனவன் போகவே மாட்டான், வரவே மாட்டான். டாய்லெட்டுக்குள்ள போனா 1 மணி நேரம் அங்கேயே இருப்பான், அவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான் டாய்லெட்டுக்குள்ள. அதுக்குள்ள இவ கிளினிக்ல இவ்வளவு நாடகம் போடுறான். யாரு, டாக்கு டர்ரு வச்சு லட்சுமி என்ன சொல்ற, என் தம்பி உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், நானும் சம்மதிச்சிட்டேன், அவனுக்காக தான் சம்மதிச்சேன். என் வீட்டுக்குலாம் நீ மருமகளா வந்த அதுக்குள்ள செவுட்டுல ஒரு அடி, அந்த டேபிள் அவன் அவனோட கிளினிக்ல ஒரு டேபிள் அங்கேயும் என்ன டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சான், கழுத்துல அப்படி பிடிச்சுக்கிட்டாரு. என் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவியாடின்னு. இல்ல மாட்டேன் நான் பண்ணி, எனக்கு அந்த எண்ணமே இல்லையே, பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இல்லையே அப்படின்னு. அப்புறம் ஏன்டி அவனு கூட சுத்திட்டு இருக்க, நான் ஒன்னும் சுத்தலையே, அவன் தான் என் பின்னாடி வரான். வயசுல பெரியவங்களை நீ எதிர்த்து அடி பேசுற, எதிர்த்து பேசுவது என்பது வேறு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வது என்பது வேறு, ரெண்டுக்கு வித்தியாசம் இல்ல. நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போடுவா, நான் அப்படி இல்லைன்னு சொன்னா அது பேர் ஏத்து பேசுறதா. அப்போ அடிச்சு உன்னோட டேபிள்ல என் 2 கையையும் கட்டி போட்டு இந்த வச்சு நங்கு நங்கு நங்குன்னு குத்துறா அந்த பேப்பர் வெயிட்ட வச்சு. எவ்வளவு கொடுமை பண்ணடி நீ, காமிச்சுக்கிற உன்னோட இதுக்குள்ள சுகத்தை குடுக்கறேங்கிறதுக்காக நீ பண்ற பாவத்துக்கெல்லாம் துணை போனவர் தான் உன் புருஷன் டாக்டர் துரராஜ்.
எப்படி நீயும் பேரம் பேத்தி வச்சுட்டு தண்டனை அனுபவிக்காம இருக்கான்னு தான் எனக்கும் புரியல. ஆனா அங்கேருந்து ஆர் செல்வராஜ்கிட்ட வந்து டெலிலிங் கிடைக்குது. ருக்குமணி தான் எல்லா கேமும் நல்லா ஆடுவான், கேம் எல்லாம் இவ தான் ஆடுவா அப்படின்னு. ஆம், எனக்கு விஜயகாந்த் என்ன பார்க்க வர்றது எனக்கு பிடிக்கல. என்னைக்கு பிரேமலதாவோட கழுத்துல தாம் தப்புற தூம் தப்புற தம்பனக்கரை தொப்பனக்கரை கல்யாணம் பண்ணானோ, இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். என் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா பாத்துக்கோ அப்படின்னு என்ன அடி அடின்னு அடிச்சா. யாரு? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர். அடிச்சுட்டு என் தம்பி உன்கிட்ட கேட்க வருவான், நீ பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லணும். அவன் சொல்லுவான், எங்க அக்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, உன்னை பண்ணிக்க சொல்லி எங்க அக்கா சம்மதிச்சிட்டான்னு சொல்லுவான். நான் அவகிட்ட சும்மா நடிப்புக்கு தான் சொல்லியிருக்கிறேன், நீ மாட்டேன்னு சொல்லணும்னு. சரி, நான் தான் பண்ணிக்கிறதாவே இல்லையே. இதுக்கப்புறம் வரான் யாரு? சினிமா தியேட்டருக்கு வரான் யாரு? ராஜு. ராஜு வந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் ராவுத்தர், லியாகத் அலிகான். இப்ராஹிம் ராவுத்தர் செத்துட்டாரு, லியாகத் அலிகான் இருக்கிறாரு, ஆனா சாட்சி சொல்ல மாட்டாரு. அந்த ஆளா ஒரு மனுஷனே கிடையாது. ஆனா அந்த ஆளை தொட்டு இது பண்ணும்போது, என்கிட்ட அனுமதி கேட்க வரும்போது இவரை வசனகர்த்தாவா ஆக்கணும் அப்படின்னு பெருமாள் ஒரு திண்ணையில உட்காந்து கேட்கும்போது இந்த ஆளை தொடும்போதே நினைச்சுக்கிட்டு இந்த ஆள் ஒரு நன்றி கெட்ட நபரு. சரி பரவாயில்ல, விஜயகாந்த் கூட்டிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக நான் சம்மதிச்சேனே வந்து என் மனசுல லியாகத் அலிகானுக்கு என்னைக்குமே இடம் கிடையாது. சரி ஜெயிச்சாச்சு, இடம் கொடுத்தாரு. ஒரு தடவையாவது என்னை பார்க்க லியாகத் அலிகான் வந்திருப்பாரா? என்ன பேசியிருப்பாரா? கிடையாது. எங்கேயாவது அவரை விஜயகாந்த் அறிமுகப்படுத்துறதுக்கு காரணமான அந்த நண்பனை பத்தி என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? சொல்லல. அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆசீர்வாதம் பண்ணேன், அதை என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? மறைமுகமா சொல்லியிருப்பாரா? சொல்லல. இப்ப கூட உங்க பேட்டி எடுத்தா கூட அதை பத்தி சொல்லவே இல்லை. அதனால மனுஷனே கிடையாது. கேக்குறாங்க, தியேட்டர்ல வச்சு கேக்குறாங்க, ராஜு என்கிட்ட கேட்கறான், நான் உனக்கு கல்யாணம் படிக்கலான்னு. நான் பண்ணிக்கிறேன். பூல அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாமா என்னோட ரெடிமேட் பதில்னு? அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸா. பிரேமலதா போட்டோ பாரு இப்ராஹிம் ராவுத்தர். நான் யாரோட போட்டோயும் பார்க்க விரும்பல, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் தான் தோம் தக்கரை தொம்பனக்கரை கல்யாணம் மாலை பாத்தீங்கன்னா இவ்வளவு. அந்த காலத்திலேயே யாருமே இந்த அளவு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. பிரேமலதாவை விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இளையராஜாவோட கச்சேரி யாரு? இளையராஜாவுக்கு அந்த தெய்வீக இசைத்தன்மையை கொடுத்தது நானு. இந்த ஆளு விஜயராஜோட கல்யாணத்துக்கு இவர் போய் இலவச கச்சேரி. இந்த ஆளுக்கு எவ்வளவு இருக்கு நன்றி கெட்டது. இந்த ஆளுக்கு நல்லா தெரியும் இளையராஜாவுக்கு நானும் விஜயகாந்தும் காதலிச்சதெல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் போய் இது பண்ணிட்டு வந்திருக்கிறார். நடக்கட்டும். ஆனா இங்க டெலிலிங் கிடைக்குது. இவர் எனக்கு இளையராஜா எனக்கு போன் பண்ணி பேசின மாதிரியும், இந்த மாதிரி விஜயகாந்தோட கல்யாணத்துக்கு வந்து நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கறதுனாலதான் நான் கச்சேரிக்கு நான் சம்மதிச்சேன். இப்ப பொண்ணு வேற மாறிடுச்சே, இப்ப நான் எப்படி அந்த கல்யாணத்துக்கு நான் போகலாமா, போய் கச்சேரி பண்ணலாமான்னு என்கிட்ட போன் பண்ணி கேட்ட மாதிரியும், பரவாயில்ல அதனால என்ன நீ இலவசமா போய் கச்சேரியை நடத்து அப்படின்னு நான் போன்ல அவருக்கு உத்தரவு கொடுத்த மாதிரின்னு எனக்கு இப்ப கனவுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது உண்மையா இல்லையான்னு இளையராஜாட்ட தான் கேட்கணும். இவ இவ்வளவு பண்ணி முடிச்சது, இவன் திரும்ப திரும்ப வர்றது, பிரேமலதா இது பண்றது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி காலங்கள் வந்த அப்புறம் ஒரு காலகட்டம்னு வரும்போது எனக்கே யோசிக்க ஆரம்பிச்சேன். நன்றியோட என்னை பார்க்க வர்றது கார்த்திக்கு, கவுண்டமணி, சந்திரமௌலி, அடுத்தது யாரு இவரு மணிவண்ணன், இயக்குனர் மணிவண்ணன். இவங்க மட்டும்தான் என்னை நன்றியோட பார்க்க வர்றாங்க. யார் யாரெல்லாம் என்னால முன்னுக்கு வந்தாங்களோ ஊர்துருவன், முக்கியமா சந்திரசேகர், S.A. சந்திரசேகர் என்னை பார்க்க வரவே இல்லை. விஜயோட படம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கு, நடந்து 4-5 படம் ஃபெயில் ஆகிருக்குன்னு உடனே பார்க்க அப்ப மட்டும் பார்க்க ஓடி வராரு. செந்திரபாண்டி படம்னு சொல்லாம ராஜு கூட நடிக்க வை நல்லா வருவான்னு சொன்னதுக்கு அப்புறம் செந்திரபாண்டியில அறிமுகம் மாறாரு. செந்திரபாண்டி படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ராஜு சினிமா தியேட்டர்ல வந்து என்னை பார்க்க வரான். இந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னை அடிக்கடி பார்க்க வருவான். அப்புறம் பார்த்தேன் சினிமா உலகத்துல யாருமே நம்மளை பார்க்க வரவே இல்லை. நான் விஜயகாந்தை தேர்ந்தெடுத்த காரணமே, நான் போய் சினிமா உலகத்துல டைரக்டா போய் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அதனால என்னோட சக்தியை விஜயராஜுக்கு மாத்தி விட்டு அவன் மூலமா தான் நான் எல்லாரையும் நான் சினிமா உலகத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப இவங்க யாருமே என்னை பார்க்கவே வரவே இல்லையே. இந்த சினிமா உலகத்துக்கு நம்ம ஏன் நல்லது பண்ணணும்? இவங்க எக்கேடு விட்டு போனா எனக்கு என்ன? அது மட்டும் இல்ல, எனக்கும் என்னோட கர்ம வினை அனுபவிக்க வேண்டிய காலங்கள் நெருங்கிட்டே இருக்கு. பிரிய வேண்டிய காலம் நெருங்கிட்டு இருக்கு.
இவனும் எனக்கு வேண்டாம், அவ அக்கா பண்ணா இந்த பூ வழிக்கிறது, பொட்டு அழிக்கிறது, தாலி அறுக்கிறதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன். மெனக்கிட்டு மஞ்சள் கயிறை கட்டி என் கழுத்துல தாலி கட்டிக்க சொல்லிட்டு அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அறிவழகனை நான் காதலிக்கிறேன் அப்படின்ன உடனே நீ அறிவழகனை ஞாபகத்துல இருக்க, அதனாலதான் நீ என்னை பண்ணிக்க மாட்டேங்கிற, காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொட்டிட்டு போனதா அப்படின்னு விருதுநகர்ல என்னை கூட்டிட்டு போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கழுத்துல தாலி கட்டிட்டான். அப்பதான் நான் அவனை அப்படி பார்ப்பேன். இந்த பார்வை கூட நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சான் ராஜு. அப்படி வந்ததுதான் இந்த பாட்டு. அந்த சுந்தரபாண்டி அந்த அப்படி தாலி கட்டினதுதான் யாரு, தாலி அறுக்கிறா யாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் டாக்டர் விஜயலட்சுமி. மகா பாவிலேயே மகா பாவி அவன் சொல்லி அழுதுட்டு இருப்பான். எங்க அக்கா என் தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம்னு சொல்லிட்டு எங்க அக்கா பணம் கேட்பா, நான் பணத்தை நான் கொடுத்து விடுவேன், நாங்க என்ன பண்றேன்னு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எங்க அக்கா வந்து இவன் 100 ரூபாய் அனுப்பிச்சிருந்தான் அப்படின்னு நினைக்க 25 ரூபாய்ல இருந்து 50 ரூபாய் வரைக்கும் அவ செலவழிச்சுட்டு மீதி 50 ரூபாய் இவ ஆட்டை போட்டிருக்கா. பொய் கணக்கு எழுதி இவளே ஆட்டை போட்டிருக்கா. யாரு இவ அக்கா தெரியுதுலடா. அந்த அக்காவுக்கு நீ சப்போர்ட் பண்ணி தானடா நீ இவ்வளவு கூத்து நீ பண்ணிருக்கிற. நீ உங்க அக்கா பார்த்தமா பொண்ணதானடா நீ கட்டியிருக்க, இப்போ வந்து புலம்பிட்டு இருக்க அப்படின்னு. அன்னைக்கே நான் சொன்னேன் உங்க அக்கா சரியில்லை நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்க அக்கா நம்பி பணம் கொடுக்காதுன்னு. தம்பியோட பணத்தை பூரா நிறைய கொள்ளையடிச்சு தின்ன வைவ. அவன் என் பேர்ல சொத்தை எழுதினான்னு உடனே இந்த கூத்து பண்ண பணத்தை ஆசைப்பிடிச்சு பேய். எனக்கெல்லாம் திட்டவே வராது, எனக்கு இருந்தாலும் திட்டணும்னு தோணுது, வரமாட்டேங்குது. டாக்டர் துர்ராஜ் மனைவியோட காம சுகம் அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன பிரமாதம். ஊரு உலகத்துக்கு வேணா நீங்க நல்ல சிறந்த டாக்டரா இருக்கலாம், ஊரு உலகம் வேணா உங்களை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். ஆனா நீங்க பாரதியோட வெறுப்பை சம்பாதிச்சிட்டீங்க. சரி, இது முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் நான் அங்கே இருந்து விஜயகாந்த தூக்கினேன், மறந்தேன், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு திருமண வாழ்க்கை அது இதுன்னு. அப்புறம் காதல் வெண்ணிலா கையில் சேர் முதலில் இருக்கும் போதெல்லாம் இந்த விஜயகாந்துக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கே, வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆண்டவன் ஏதோ ஒரு கேம் ஆடுறான், நமக்கு வந்து நம்ம அந்த நினைவுகள் வரக்கூடாதுன்னு அதை அப்படியே விட்டு நான் வந்துட்டேன். இதுதான் விஜயகாந்துக்கும் எனக்கு காதல் கதை. அன்பே சிவம். சுப்ராஜ் மாரிமுத்து. எத்தனை நேரம் வந்து என்ன தெரிய மாட்டேங்குதே. தெரிய மாட்டேங்குதே. சுப்புராஜ் மாரிமுத்து நலந்தானா? அன்பே சிவம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அடுத்த பதிவுல நாளைக்குள்ள நான் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நாளன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்கு தனிமை, அந்த அமைதியை பார்த்தாலே படிச்சதெல்லாம் மறந்து வெறும் தனிமை, அந்த அமைதியை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எக்ஸாம் ஹாலில் எல்லாரும் அமைதியாக இருப்பாங்கல்ல, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. முக்கியமாக எனக்கு 3 விஷயங்கள் சொல்லணும் தான் நான் வந்தேன். எங்க தான் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காலேஜில் நான் பஸ்ஸுக்கு இங்கேருந்து ஜல்வாயிலேருந்து பஸ் டைரக்ட், அதாவது ஸ்டார்டிங் பஸ்ஸில் ஏறி நான் காலேஜுக்கு போயிடுவேன். உற்சவ் சோக்கில் இறங்கிடுவேன். உற்சவ் சோக்கில் இறங்கும்பொழுது, உற்சவ் சோக்லேருந்து இறங்கும்போது இங்கே கனரா பேங்குக்கு இந்த பக்கம், அதாவது சிக்னல் ஹிரணந்தானி சிக்னல்ல பஸ், உற்சவ் சோக்கு ஸ்டாப்பும் அதுதான், சிக்னலும் அதுதான், ரெண்டும் ஒன்று போல இருக்கும். அப்போ நான் பஸ்ஸை விட்டு நான் 125 பஸ்ல இருந்து நான் இறங்கும் போது சிக்னல்ல அப்படியே சிக்னல்ல முந்திக்கணும், அந்த இதை முந்திக்கணும்னு சொல்லிட்டு பைக்குக்காரன் டர்ன்னு வரான், ஆட்டோக்காரன் வேகமா வரான், அடுத்து ஒரு டாக்ஸிக்காரன் வரான். கொஞ்சம் தப்பி இருந்தேன்னா நான் அடிபட்டிருப்பேன். இது தினம் நடக்குது எனக்கு, தினமும் நடக்குது எனக்கு. பார்த்து பயந்து இறங்க வேண்டியிருக்கு. அப்படி முந்திக்கிட்டு அந்த சிக்னல்ல போய் நிக்கணும்னு அவனுக்கு என்ன, அவனுக்கு பஸ் ஸ்டாப், இது பஸ் ஸ்டாப், பஸ்ல இருந்து ஆள் இறங்கும் அப்படிங்கிற அறிவு கூடவா வண்டியில உள்ளவங்களுக்கு இல்ல, பின்னாடி வர்றவங்களுக்கு இல்ல. அப்படி முந்திக்கிட்டு போனோம். இவங்களுக்கு முதல்ல தடவை வந்து காதலி புத்தம் கொடுத்துக்கிட்டு பைக்கை விருன்னு வர்றான், பஸ்ஸை விட்டு இறங்குறவன் சர்ன்னு. அடுத்து ஒரு காரு, அடுத்த நாள் வந்து காரு, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆட்டோ விருன்னு வர்றான். பஸ் நிக்குதே, பஸ் ஒரு பஸ்ல இருந்து ஆள் இறங்குமோ என்னமோ, இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், சிக்னல்லையும் நினைச்சிட்டு இருக்கிறான். அதை தாண்டி உனக்கு உள்ள போகணுமோ, அந்த ஒரு ஆபத்து எனக்கு இருக்கு. அப்புறம் சரி, காலேஜ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே பஸ் ஸ்டாப்ல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா
அந்த 503 504 504 என்ன நம்பர் தெரியல, மறந்து போச்சே. அப்புறம் இன்னும் நிறைய பஸ், எல்லா பஸ்ஸும் 125ல இருந்து எல்லா பஸ்ஸும் சரி 125 இப்படி வராது, அப்படி போகும். 55 இதெல்லாம் வந்து இப்படி வரும்போது பஸ்ல ஏற கூட இல்லைங்க. பஸ்ல ஆள் இங்கெல்லாம் அங்க தமிழ்நாடு மாதிரிலாம் கிடையாது. இறங்குறதுக்கு முன்பாதி, ஏறுறதுக்கு பின் இது. பஸ்ல இருந்து ஆள் இறங்கின உடனே இந்த கண்டக்டர் டிங்னு அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நான் ஏறிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது இது நடந்து 2 மாசம் ஆச்சு. பஸ் கிளம்பிருச்சு, பட்டாலும் நான் இறங்கிட்டேன். நானு கால் அடிபட்டுருச்சு, எனக்கு கால டங்குன்னு இடிச்சிருச்சு. ரொம்ப நாளா நான் வந்து கால் வலிச்சுக்கிட்டே இருந்தது எனக்கு. பின்னாடி ஆள் ஏறுதான், முதல் படியில ஏறின உடனே பஸ்ஸை கிளப்புறான். நீ ஏறினது அப்புறம் தான் கிளப்புறேன். முதல் படி, 2வது படி, 3வது படியில ஏறினதுக்கு அப்புறம் தான் இது பண்ணணும். அது என்ன நாளா குள்ளச்சி, 53 வயசு ஆயிடுச்சு. எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? குள்ளச்சி எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? நிக்கவே மாட்டேங்கிறான். பஸ் உடனே கிளம்புறான். 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ் ஆகுது அவன் நிக்கணும். பஸ் 10 செகண்ட்ஸ் ஆகுது நிக்கணும். அந்த 10 செகண்ட் கூட அவன் நிக்கல. 1 2 3 செகண்ட்ஸ் கூட இல்ல. 1 2 3 செகண்ட்ஸ் கூட இல்ல. ஆள் இறங்கும் பஸ் எடுத்துட்டான். ஆள் இறங்கும் பஸ் எடுக்கிறான். இங்க பின்னாடி ஆள் ஏறுதா இல்லையா அந்த கண்டக்டரும் கவனிக்கல, இவனும் கவனிக்கல, டிரைவரும். ஏறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படியில காலை வச்சுட்டு ஏறதுக்குள்ள பஸ் கிளம்பியாச்சு. ஏன் நீ ஏறதுக்குள்ள நீ ஏறினதை பார்த்துட்டு தான் நான் வந்து வண்டி கிளப்பினேன்னு அந்த கண்டக்டர் வாதாடுறான். ஃபர்ஸ்ட் படியில முதல் கால் வச்ச உடனே ஏறணும்னு ஆயிருமோ, பட்டான்னு பேலன்ஸ் பண்ணி கால் வச்சுட்டேன். பஸ்ஸுக்காரன் அநியாயம் பண்றான் டிரைவர். அவனுக்கு என்ன மாசம் மாசம் சம்பளம் வந்துகிட்டே இருக்கு. அவன் பொண்டாட்டி புள்ள, பொண்டாட்டி வப்பாட்டி இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு காசு நிறைய வந்துகிட்டே இருக்கு. அவன் யார் வண்டியில ஏறினான்னா ஏறாட்டி போனா என்ன, அவனுக்கு என்ன வந்திருக்கு? கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் சம்பளம் மாசம் மாசம் வருது. அவன் அதைத்தான் பாக்குறான். பஸ் நிப்பாட்டினா பஸ்ல இருந்து ஆள் இறங்குதோ ஏறுதோ ஏறலையோ, இறங்குதோ ஏறலையோ, 1 2 3 4 5 6 7 8 9 10 செகண்ட்ஸ் ஆவது நிக்கணும். நான் செகண்ட்ஸ பத்தி தான் நான் பேசுறேன், மினிட்ஸ பத்தி பேசவில்லை. மினிட்ஸ் வேற, செகண்ட்ஸ் வேற. மறுபடியும் சொல்றேன், வினாடிகள் என்பது வேறு, நிமிடங்கள் என்பது வேறு. நான் வினாடியை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். அவன் 1 2 3 வினாடிகள் கூட நிற்காமல் அந்த பஸ் உடனே கிளம்புது. மறுபடியும் நல்ல கேளுங்க, எனக்கு தினம் தினம் இதே போராட்டம். இதுக்கு நம்ம கால் அடிபட்டுட்டு கால் நொண்டியா போறதை விட நடந்து போய் கால் வலி அனுபவிக்கலாம்னு இப்ப நடந்தே வந்துட்டு இருக்கிறேன். எதுக்கா நான் பப்ளிக்ல வைக்கிறேன்னா, நீ அந்த மேனேஜரை பாரு, இங்க போய் டிப்போல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு ஆளாளுக்கு கை வரிக்குது. இல்ல முட்டாத்தனமா வாதம் பண்ணிட்டு இருக்கான் அந்த கண்டக்டர். அங்க ஒரு டிராபிக் போலீஸ்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. அவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்கல. ஒரு பஸ் ஸ்டாப்பு சிக்னல் ரெண்டுமே ஒரே இடம் தான். ஒரு பஸ்ல இருந்து ஆள் இறங்குதா இல்லையான்னு கூட தெரியாம நீ எப்படி உள்ள நீ போவ? பைக் எடுத்துட்டு போவ, பைக் அதுவும் வேகமா போறான் ஜில்லுன்னு. ஆள் இறங்குதா இல்லையான்னு கூட பார்க்காம நீ என்ன வண்டி எடுத்துட்டு வர்றது? ஊடால கூடி போறது. பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்குதுன்னா நீ உள்ள போக கூடாது. அந்த ரூல்ஸ் வரணும். இரண்டாவது சொல்லிட்டேனா, ரெண்டாவது என்னது? ஐயோ, காலேஜ். எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு, என் கிளாஸ்மேட் பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன், செகண்ட் பெஞ்சில் அவ உட்காந்துருப்பா. டெஸ்க் இப்படி இருக்கும், சரிவா இருக்கும். அதுல அவளோட வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி டெஸ்க்ல வச்சுட்டு அவ போயிட்டா. லஞ்ச் வருது, எங்க போனாலும் தெரியல, போயிட்டா. அவ வெளியில போயிருந்தா. நான் வெளியில போயிருந்தவ நானு உள்ள நுழையிறேன். எங்க போனதெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு திருப்பி அந்த பெஞ்சில் அப்படி உட்காரும் போது அந்த அதிர்வுல அந்த வாட்டர் கேன் வந்து குப்புற விழுந்துருச்சு. தண்ணி ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்கா, குப்புற விழுந்துருச்சு. இந்த குப்புற விழுந்ததுல அந்த பாட்டில் வந்து நான் உடனே படான பாட்டில எடுத்துட்டு இவ்வளவுதான் உடைஞ்சிருக்கு. இவ்வளவு நீளம் தான் இருக்கும், இவ்வளவு நீளம் தான், இவ்வளவுதான் உடஞ்சிருக்கு. ஐயோ பாட்டில் உடஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விழுந்துருச்சு. அதுல பாட்டில் வந்து கொஞ்சம் தான் விழுந்திருக்கா, இல்ல தண்ணி இவ்வளவுதான் இருக்கு. பட்டான்னு நான் தூக்கிட்டேன். பாட்டில் விழுந்து பட்டன் தூக்கிட்டு தண்ணி இவ்வளவுதான், ஃபுல்லா பிடிச்சதுல இவ்வளவுதான் குறைஞ்சிருக்கு. சரி, அவ வந்த உடனே, ராஜேஸ்வரி வந்த உடனே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ராஜேஸ்வரி வந்தா. ராஜேஸ்வரி இந்த மாதிரி
நான் உட்கார போகும்போது இந்த அதிர்வில் அந்த பாட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு. என்னது, நீ உட்காரத்துக்கு முன்னாடியே விழுந்திருந்ததா அப்படின்னு நீ போய் சொல்ற, நீ தான் தட்டி விட்ட அப்படின்னு. கை தவறி நான் உட்காரும் போது தான் விழுந்தது, உடஞ்சிருச்சு. நான் உனக்கு புது பாட்டில் வாங்கி தரேன்னு நான் சரண்டர் ஆயாச்சு. உனக்கு நான் புது பாட்டில் வாங்கி தரேன்னு சரண்டர் ஆயிட்டேன். ஆனாலும் இவன் அந்த பாட்டில் அப்படி எடுத்தா, ஐயோ என் பாட்டில் போச்சு அப்படின்னு எடுத்துட்டு கொஞ்சமா உடஞ்சிருந்தத அந்த பாட்டில் அப்படி பிச்சு 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 இப்படி ரெண்டு அப்படி ஆக்கிட்டா. ஐயோ மேரா பாட்டில் கயா, மேரா பாட்டில் கயா, மேரா பாட்டில் கயா, 150 रुपये 150 रुपये. ராஜஸ்ரீ இதே மாதிரி பாட்டில் நான் வாங்கி தரேன். பாட்டில் புது பாட்டில், ये तो 150 रुपये का है, 1000 रुपये भी होने दो, मैं देगी आपको, मैं कल लाके दे दूंगी அப்படின்னு ஒவ்வொருத்தரையா போய் காட்டுறா. தேகோனா ஹேமாவதினே மேரா பாட்டில் தோடு தியா. அவ வயசு என்ன, என் வயசு என்ன, ஹேமாவதின்னு சொல்றா. ராஜேஸ்வரி நான் உனக்கு புது பாட்டில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன், விஷயத்தை இதோட விடு அப்படின்னு. मेरा बाटल कर मेरे को मेरा बाटल चाहिए, मेरे को मेरा बाटल चाहिए, मेरे को मेरा बाटल चाहिए அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், சொல்றேன்ல நான் வாங்கி தரேன் சொல்றேன், மேட்டர் இதோட விடு இதோட விடுன்னு திரும்ப திரும்ப ஆ பைசா கைசா தோடுதேகி, இப்படி பாட்டில் உடஞ்சிச்சுமா, நான் தண்ணிக்கு என்ன பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். பாட்டில் வாங்கி அப்ப சொல்ல 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 எனக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன குத்தம் பண்ணிட்டோன்னு இவன் என்ன அப்படி டார்ச்சர் கொடுக்குறா அப்படி. कुछ भी करो मेरे को मेरा बॉटल चाहिए, मेरे को मेरा बॉटल. அப்புறம் இந்த பக்கம் வந்தா, வந்துட்டு ये क्या है, पानी पूरा इतना गिरा दिया, इतना भी तेरे को अक्ल नहीं है क्या, पोछा भी मारने को नहीं होता है क्या. அடுத்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன தண்ணி வந்து நீ சிந்தி கிடக்காத, ஒன்னால கொட்டிருக்காத, தொடக்கணும் கூட உனக்கு அறிவில்லை அப்படின்னு திட்டினா. ராஜேஸ்வரி நீ வந்திருக்க, எனக்கு உடைச்சிட்டு பாட்டில வைக்கிறேன், நீ வர்ற, நான் உன்கிட்ட சொல்றேன் உடைக்கணுங்கிறது இது கூட எனக்கு பயத்துல நடிக்கிட்டு உட்காந்துருக்கு. நான் நானே தொடச்சிக்கிறேன் அப்படின்னு துணி எடுத்து வேகமா தொடக்கிறேன். நான் मेरे को मेरा बाटल अभी मैं हॉस्टल में जाके मैं क्या, अब हॉस्टल रखा हुआ है, हॉस्टल में जाके मैं कैसा पानी पीऊँ, कैसा मेरा 150 रुपये का बाटल का मैं कलम्बोली से लिया, उधर से लिया, उधर जाके लिया, मेरे को जाने का आने की कितना खर्चा हो गया. अम्मा சொல்ல எனக்கு கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் தண்ணி எடுத்து நான் தொடச்சேன். நான் சொன்னேன், பாரு இந்த டென்ஷன்ல நான் தண்ணியை நான் மறந்துட்டேன், அதுக்காக ஏன் இப்படி சொல்றேன், தண்ணி வாங்கி தரேன். அப்ப சுத்தி இருக்கிறாங்களே, உனக்கு ஹாஸ்டல்ல தண்ணி குடிக்கிறது பாட்டில் தானே வேணும், அவன் நாளைக்கு வாங்கி தரேன் சொல்றாள், சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க நாளைக்கு வாங்கி தரேன் சொல்றாள். அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. मेरे को मेरा बाटल जैसा जैसा बाटल तोड़ा ऐसा ही बाटल चाहिए. அதே மாதிரி பாட்டில் நான் எங்க போய் வாங்க முடியும்? அதே மாதிரி பாட்டில் உனக்கு பாட்டில் வாங்கி தரேன், அதே 150 रुपये, அதை விட கூடுதலாவே வாங்கி தரேன், எனக்கு அதே பாட்டில் தான் வேணும். எனக்கு நான் ஹாஸ்டல்ல போய் என்ன தண்ணி குடிப்பேன், ஹாஸ்டல் அந்த ரூம்மேட்ஸ் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த சுபாஷோட பாட்டில், சுபாஷ் வந்து அவரோட பாட்டில் கொடுக்குற, அந்த என் பாட்டில் வச்சுக்கோ, உனக்கு ஹாஸ்டல்ல தண்ணி குடிக்கணும்ல குடிச்சுக்கோ. திக்விஜயோட பாட்டில் எடுத்து தர்ஷன் கொடுக்குற, அந்த உனக்கு பாட்டில் ஹாஸ்டல்ல தண்ணி குடிக்க பாட்டில் தானே வேணும் அப்படின்னு இன்னொரு பாட்டில் எடுத்து இன்னொரு பொண்ணு கொடுக்க, அந்த பாட்டில் வச்சுக்கோ அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க பாட்டில் தூக்கி கொடுக்குறாங்க. தண்ணி குடிக்கிறது ஹாஸ்டல் குடிக்கிறது, நாளைக்கு பாட்டில் தந்துருவாங்க. मेरे को किसी का भी बाटल नहीं चाहिए, मेरे को मेरा ही बाटल चाहिए. हेमादी मैडम मेरे को मेरा बाटल चाहिए, मेरे को मेरा बाटल चाहिए மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. ராஜேஸ்வரி நான் ஒரு பாட்டில் வாங்கி தரேன், मेरे को अभी का अभी चाहिए. நான் நேரம் ஓடினேன் சாமன் சார்ட்ட. இல்லை நான் போய் வெளியில போய் டிமார்ட்ல போய் நான் வாங்கிட்டு வந்து நேரம் சாமன் சார்ட்ட போய் பெர்மிஷன் கேட்டேன். சார் எனக்கு இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, எனக்கு டார்ச்சர் கொடுக்குறா, எனக்கு இப்பவே வேணுங்கிறா, நான் என்ன பண்றது, நான் கடைக்கு போறேன். அதெல்லாம் இடையிலலாம் நீ போகக்கூடாது, காலேஜ் விட்டுலாம் நீ வெளியில போகக்கூடாது, காலேஜ் முடிஞ்ச அப்புறம் தான் போகணும். அவளுக்கு நாளைக்கு வாங்கி கொடு, இல்லை எனக்கு இப்பவே வேணுங்கிறா. சரி மற்றவங்க எல்லாம் பாட்டில் கொடுக்குறாங்க வேண்டாங்கிற, இப்ப நான் என்ன இப்ப நீ போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்லை எனக்கு இப்பவே பாட்டில் வேணும் கேட்கறாள், நான் என்ன பண்றது? அவளுக்கு குடிக்கிறதுக்கு பாட்டில், அப்ப உன் பாட்டில் குடிக்கிறீங்களா, மற்றவங்க பாட்டில் வாங்க மாட்டேங்கிற, உங்க பாட்டில் நீங்க தரீங்களா? பட்டுன்னு அவரோட பாட்டில், அவருடைய தன்னோட பாட்டில் எடுத்து, இந்தா இதை கொண்டு ராஜேஷ்கிட்ட கொடு, நாளைக்கு புது பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. சரி அப்படின்னு அதை கொண்டு வந்து அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வச்சு, இந்தா உனக்கு டெம்பரரிக்கு இந்த தண்ணி குடிக்கிறது பாட்டில் வேணும்ல, இல்லை டெம்பரரிக்கு இந்த தண்ணி வச்சுக்கோ. ஏ கிஸ்கா பாட்டிலே மே கிசிக்கா பின்னையில உங்கி அப்படின்னா வச்சுக்கோ அப்படின்னு நான் பாட்டு போயிட்டேன். நான் இவன் நேரம் என்னை பத்தி சாவன் சார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், இல்லை சாவன் சார் கூப்பிட்டாரான்னு தெரியல, ஏ சாவன் சாருக்கு பச்சாக்கி போல்தியா அப்படின்னு அவர் சாயங்காலம் சுமித்ரா சொல்லியிருக்கிறா, நீ வந்து சாவன் சாரோட பாட்டில் இந்த பாட்டில் எடுத்துட்டு வீட்டுக்கு ரூமுக்கு கொண்டு போ அப்படின்னு. மறுநாளைக்கு எனக்கு அது வந்து ரொம்ப ட்ரௌமா ஆயிடுச்சு, எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தேன், வந்துட்டு உடனே நான் வந்து டிமார்ட்டுக்கு போயிட்டு பாட்டில் பார்த்தேன். 450 500 600 பாட்டில் இருந்துச்சு. நான் அதை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். இவளோட 150 ரூபா பாட்டில் தான், நம்ம நல்ல பாட்டிலாம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நல்ல பாட்டிலாம் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன், நம்மளா ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது நான் விலை கூடி கொடுப்பேன். நான்
ஆனா அவ எனக்கு டார்ச்சர் கொடுத்தால, என் பாட்டில் எனக்கு வேணும், என் பாட்டில் எனக்கு வேணும், என் பாட்டில் எனக்கு வேணும்னு. அதே 150 ரூபாய் 179 ரூபாய்க்கு நான் பாட்டில செலக்ட் பண்ணேன். இவை வாங்கினா வாங்குறா, வாங்கலைன்னா இவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது பண்ண நானு வையேன், நேர போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும், ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வச்சுட்டேன். நான் இதுக்கு மேல ராக்கிங் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், தூக்கி வச்சுட்டேன். மறுநாளைக்கு வந்து கொடுக்குறேன் ரிக்ஷாக்கு 30 60 ரூபா, நடக்க முடியல, மனசு உளைச்சல் வந்து கொடுக்குறேன். பாட்டில கொடுத்துட்டு அவ வந்தா காலம்பரை, அவ எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தா. நான் அதை தினேஷ் சொன்னேன், தினேஷ் நான் பாட்டில் வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு. தினேஷ் அதுக்குள்ளேயும் போய் ஏமாதி பாட்டில் கொடுத்தாளா, இல்லை கொடுக்கல எனக்கு அப்படின்னு இருக்கா இவ. அந்த உடனே இந்த உன் பாட்டில் அப்படின்னு வாங்குறாங்க பாட்டில. வெக்கங்கட்டவன். 2 குழந்தைகளுக்கு அம்மா, 2 குழந்தைகளுக்கு தாய், இந்த டிவிஆர் கோர்ஸ் பண்ண வந்திருக்கா. 2 குழந்தைகளுக்கு அம்மா. இவ குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து இது பண்ணா, அந்த குழந்தைகள் நாளைக்கு யாரோட உடைச்சிட்டு வந்தான்னா, அந்த யாரோட உடைச்சிட்டு வந்தா அந்த டார்ச்சர் இவ அனுபவிச்சா இவளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 2 குழந்தைகளுக்கு பெத்த அம்மா ஒரு பாட்டிலுக்காக இவ்வளவு, ஒரு சக கிளாஸ்மேட்டா இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறானா, அவ என்ன பொம்பளை, இவெல்லாம் என்ன டீச்சர் வேலைக்கு போறாவ? அதுவும் டிவிஆர் ஒகேஷனல் மென்டல் அந்த திவ்யங்கன் குழந்தைகளுக்கு இவ டீச்சரா போறதுக்கு இவ படிக்கிறாவ. முதல்ல இவளுக்கு தான் பிஹேவியர்ஸ், இவ்வளவுதான் முதல்ல செதுக்கணும், இவ்வளவுதான் முதல்ல சரி பண்ணணும். அது என்ன ரொம்ப மன உளைச்சலுக்காகி எனக்கு அதாவது அதிர்ச்சி வந்ததுன்னா எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், நடக்கிறதுக்கு பிரச்சனை வரும், கால்லாம் வலிக்கும், சாப்பாடு இறங்காது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். நானும் ஒரு வாரம் ஒரு வழியா இழுத்து பிடிச்சிட்டேன். நான் நேத்திக்கு என்னோட சார்ஜர் எடுத்தேன், மொபைல்ல இருந்து சார்ஜர் பேக்ல இருந்து சார்ஜர் எடுத்து மொபைல்ல சார்ஜர் போட போனே, ராஜேஸ்வரி क्या चार्जिंग आप लगा रहे हैं, मुझे भी चार्जर चाहिए, मेरा भी चार्जर लगाने. நான் சொன்னேன், என் சார்ஜர் தொட்டேன்னா பாருட்டேன், உனக்கு என் சார்ஜர் நான் தரமாட்டேன், எல்லாரும் யார் வேணாலும் என் சார்ஜர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ராஜேஸ்வரி மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முதலாளி என்ன பண்ணா, அன்னைக்கு தான் சார் கிட்ட வந்து, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த இதை, அண்ணா கொண்டு போய் சாமி சட்டை போய் சொல்லிட்டேன். அந்த பழைய பாட்டில் வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு இந்த புது பாட்டில் கொடுத்துட்டு அந்த பாட்டில் எடுத்து சாமி சார் தேங்க்ஸ் எலாட் தேங்க்ஸ் எலாட் தேங்க்ஸ் எலாட். உடனே ஜோதி மேடம், ராஜேஷ்கிட்ட தான் நீ சொன்ன பாட்டில் திருப்பி வாங்காதன்னு சொல்லியிருக்கேல்ல, அப்புறம் வாங்கியிருக்கா பாரு, நானும் உஸ்கோ கோயினே இது உனக்கா ஏய் இப்படி. அதை நான் சாப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்க, என்னால் தாங்கவே முடியல, இந்த பொம்பளை இப்படிப்பட்ட பொம்பளையா, இவங்க இதே எப்படித்தானா அப்படின்னு. அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, வேண்டாம், காலம் வரும்போது நான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னங்கிறத சொன்னேன்னா மற்றவங்க மனசு பாதிக்கப்படும். இவ ஒருத்தினால, இவ ஒருத்தியை பத்தி இவ யாருங்கிறத சொல்லும் போது, ஆனா இவளுடைய மாமா மினிஸ்டரோட பிஏ, அது மெயினா அதை சொல்லி ஆகணும். தன்னுடைய மாமா மினிஸ்டரோட பிஏங்கிறதுனால இவ ஓவரா ஆடுவா கிளாஸ்ல. அப்ப சார்கிட்ட நான் கேட்கிறேன், சார் இது வந்து ஐஇபி பண்ணும்போது இது என்ன பண்ணணும் போது, அதான் எழுதிருக்கேன், இவ அங்கிருந்து ராஜேஸ்வரி அங்கிருந்து, ஹேமாதி மேடம் आप आवाज दे उनका, சும்மா இரு சும்மா இரு, நான் சாப்பிட்ட பேசுறேன், நீ உன் வாய மூடு அப்படின்னு. என்ன 2 பேரும் சண்டை போட்டீங்க, அவ தலையிடுறத அவ பெருசு இல்ல, இவ இங்க சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு போய் சொல்ல போறேன், மண்டே என்னைக்கு போய் சொல்ல போறேன், நான் சார்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி, சூழ்நிட்ட பேசிட்டு இருந்தாலும் சரி, நீ இனிமே என் விஷயத்துல தலையிட்ட என்னை இந்த காலேஜ் விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல, நான் துணிஞ்சிட்டேன். என்ன வந்து இனிமே இந்த டார்ச்சர் கொடுக்க வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, மேடத்தை பேசிட்டு இருக்கும்போது நீ தலையிட்டன் வை, நடக்கிறதே வேற. அடுத்தவள் சொல்லணும் நான் வச்சிருக்கிறேன், தைரியம் வந்துருச்சு எனக்கு, பழைய ஹேமாலாம் கிடையாது. நல்ல காலேஜ்ல சக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது பிஹேவியர் அதுவும் உண்டு. இவ என்னத்த திவ்யாங்க குழந்தைகளுக்கு பிஹேவியர் கத்து கொடுக்க போறா? இவளுக்கே முதல்ல சக ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஆனா இதே ஏன் பாட்டில உடைச்சிருந்தானா விட்டுரு, போனா போயிட்டு போறது. ஆனா என் மனசு உடஞ்சிருச்சுல, உனக்கு பாட்டில் நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனா அந்த 20 நிமிடங்கள் 20ல இருந்து 30 நிமிடங்கள் நான் நடுங்கினேனே, அந்த நிமிடத்தை விட திருப்பி தர முடியுமா? ராத்திரி ஃபுல்லா இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என் வாழ்க்கையில ஒரு கரம் அடைஞ்சிருச்சு, என்ன நடுங்கினேனே, அந்த ஒரு இரவை அவளால திருப்பி தர முடியுமா? நான் உடச்ச பாட்டில திருப்பி கொடுத்துட்டேன். அத அவளால அந்த ராஜேஸ்வரிங்கிற பொண்ணால திருப்பி கொடுக்க முடியுமா? வாசல்ல தங்கியிருக்கா. இவதான் வந்த முதல் நாள் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. என்ன அப்படின்னு, நீ யாரு அப்படின்னா, நாங்க கோர்ஸ், நீ அங்க போய் உட்கார என் பக்கத்துல, நீ தான் இந்த கிளாஸ்ல எல்லாருக்கும் நல்லா சொல்லுவியாமே,
என்னென்ன பாடங்கள் போச்சோ அதெல்லாம் எனக்கு சொல்லு. நான் சொன்னேன், ஹாஸ்டல்ல உன் கூட ஒரு பொண்ணு இருக்காள், அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, அவளோட நடவடிக்கையெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு. அப்படியா, உனக்கு எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன்னு எல்லாத்தையும் அனுப்புனேன். அனுப்பிட்டு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்கல. இந்த லியா கத்தலிக்கான் மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கூட அது கொடுக்கல. பார்த்துட்டு பேசாமல் இருக்கா. டபுள் டிக்கு காட்டுது, அதுக்கு ஒரு தேங்க்யூ, ஒரு ஃப்ளவர் எதுவுமே கொடுக்கல. இந்த ஒரு பிஹேவியர் கூட இல்லாத நீ எப்படி நாளைக்கு டீச்சருக்கு, நாளைக்கு ஸ்கூல்ல டீச்சரா போய் குழந்தைகளுக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்க போற? பிஹேவியர் மாடிஃபிகேஷன், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ஒன்று வருது, குழந்தைகளுக்கு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இவளுக்கே தெரியல, இவன் என்ன கிழிக்க போறான். காலேஜில் உள்ள விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது என்பது உண்மைதான். ஆனா உன்னால எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அதை நான் வெளியில சொல்லிதான் ஆகும். இல்லைன்னா அங்க என்ன நடக்குதுங்களா, நான் அன்னைக்கே நான் வந்து வீடியோ போட்டதா இருந்தேன். இன்னும் எனக்கு அந்த காயம் போகவே இல்லை. ஒரு பாட்டிலுக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாவ. அதே லேடி மறுபடியும் நேதிக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் மண்டே துணிஞ்சிட்டேன். ரொம்ப பேசினா நான் பாட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். தேவையில்லை, எனக்கு படிப்பே தேவையில்லை. எனக்கு என் மனசு நிம்மதி தான் முக்கியம். எனக்கு என்னுடைய, நான் யாருக்கும் தொல்லை கொடுக்கல, யாரை பத்தியும் நான் பேசல, யார் பர்சனலையும் போல. கை தவறி உடஞ்சதுக்கு இவ்வளவு டார்ச்சர். சார்கிட்ட டவுட் கிட்ட அவ தலையிட்டுக்கிட்டு இருக்கா. இது அடுத்த மேட்டர். அடுத்தது இன்னொன்னு அடுத்த வாரம் சொல்றேன். பாய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாய். அடுத்த வாரம் வரேன். அடுத்த சண்டே வருவேன். அடுத்த வாரம் எதை பத்தி பேசுவேன் அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜனுடைய அப்பாவா சித்தப்பாவா அப்படி யாருன்னு எனக்கு தெரியாது, குமரி அனந்தன் அவரை பத்தி, அவருக்கும் எனக்கும் உண்டான இனிமையான நினைவுகள். அவர் என்னை குழந்தையை தூக்குனது, என்னை கொஞ்சினது, தன்னுடைய தங்க செயினை எடுத்து என் கழுத்துல போட்டு விட்டது, அந்த நினைவுகளை எல்லாம் அடுத்த வாரம் பகிரலாம். தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க டாக்டரா வருவீங்கன்னு நீங்க சின்ன வயசு, அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் சின்ன வயது பெண்ணாக இருக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சின்ன வயது பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு குட்டி பொண்ணு வந்து நீ டாக்டரா தான் வருவேன்னு சொன்னாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு வச்சிருங்க. அடுத்த வாரம் சண்டே அன்னைக்கு நான் பதிவு போடுறேன். பாய். இந்த 2 பஸ் விஷயம் தயவு செய்து எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போங்க. 2வது விஷயம், அந்த ராஜேஸ்வரி பண்ண விஷயம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் கவனிக்க வேண்டிய விஷயம். கேரக்டர் சர்டிபிகேட் ஒன்று வாங்குறீங்களே, கேரக்டர் சர்டிபிகேட் யார் வேணாலும் கொடுக்கறது இல்லை. பர்சன்டேஜ் இப்போ பள்ளிக்கூடத்தில் அந்த காலேஜில் சேரணும்னா இத்தனை பர்சன்டேஜ் தான் முக்கியம், அதுதான் முக்கியங்கிறது, பர்சன்டேஜ் வேணுங்கிறது முக்கியம் இல்லை. கிளாஸ்மேட்ஸை எப்படி பழகணும், எனக்கு சவுண்டு தான் பெருசு. ஆனால் யார்ட்டையும் வம்பு சண்டையெல்லாம் போட மாட்டேன். யார்ட்டையும் சண்டை போடுறது, கத்துறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். என் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன். எனக்கு ஏதாவது தெரியலன்னா சார்கிட்ட கேட்கும்போது இவங்க வந்து தலையிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏமா அது தலையிட்டா வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். இது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கவனிக்க வேண்டிய விஷயம். பிஹேவியரல், கிளாஸ்மேட்ஸ் பிஹேவியரல்னு ஒன்று இருக்கு. இவெல்லாம் நாளைக்கு டீச்சரா போய் என்ன புடுங்க போறான்னு தெரியல. 2 குழந்தைக்கு அம்மா எப்படி, இன்னொருத்தி இருக்கா, அவளும் இப்படிதான் பண்ணுவா. அவ அன்னைக்கு வரல, இருந்தா பாட்டில் உடையிற அன்னைக்கு அவளும் இருந்தா. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இன்னொரு மேடம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அந்த மேடத்தை, அந்த பொண்ணை. அதனால அவள் அமைதியான இல்லைன்னா அவளும் ஏற்றி விட்டுருப்பான். கிளாஸ் ரூம் பிஹேவியர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஹேமாக்கு கிளாஸ் ரூம்ல நல்லா பிஹேவ் பண்ண தெரியும். ஆனால் அவன் சாதாரணமாக பேசினாலே சவுண்டு பாக்ஸ் ஊரெல்லாம் கேட்கும். இவன் பாரு ஒருத்தர் எழுதியிருக்கிற என் குரல் நல்லா இருக்கும். கடவுளே, நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். எப்படி கட் பண்றது? யாரெல்லாம்? டி மங்களேஷ், வணக்கம் மேடம். வணக்கம். மங்களேஸ்வரன் என்னோட பேருங்க. நன்றி, வணக்கம். நீங்க ஆசிரியர் தானே? ஆமாம், ஆசிரியர் தான். உங்களோட தீவிர ரசிகன் மேடம். ஒரு ஹாய் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, உங்களோட குரல் நல்லா இருக்கு. ஐயோ, நன்றி மைச்சி. அடுத்து என்னது, உங்க படத்துல எனக்கும் சான்ஸ் கொடுங்க மேடம். நான் படம் டைரக்டே பண்ணலையே, நான் படம் ஓட்ட தான் செய்வேன். அன்பே சிவம். சிவராஜ் மாரிமுத்து இஸ் வாட்சிங். நலந்தானா? நன்றி மைச்சி.